ஓகே, நம்ம வந்து 2வது அத்தியாயத்தை தொடங்க போறோம். அத்தியாயம் 2, தெய்வீகமும் தெய்வீக தொண்டும். 11. ஸ்ரீ வியாச உவாச்ச இதி சம்பிரஷ்ன சம்ஹிருஸ்தோ விப்ராணாம் ரோமஹர்ஷனி. அது ரௌமன் போட்டிருக்கு, ரோமன் இல்ல, ரௌமன் தான் போட்டிருக்காங்க. ரௌமஹர்ஷனி பிரதிபூஜ்ய வசஸ்தேஷாம் பிரவக்தும் உபசக்ரமே. படிங்க. ரோமஹர்ஷனின் புதல்வரான உக்ரஸ்ரவர் சூத கோஸ்வாமி பிராமணர்களின் பக்குவமான கேள்விகளினால் முற்றிலும் திருப்தி அடைந்து அவர்களுக்கு நன்றி கூறி பதிலளிக்க முற்பட்டார். ஹரே கிருஷ்ணா. வியாச உவாச்ச. யார் இங்க வந்து பேசுறா? வியாசர் வந்து பேசுறார். எங்க இருந்து வந்து பேசிட்டு இருக்கிறாங்க? நைமிசாரண்யத்துல இருந்து வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. சூதர் தான் பேச ஆரம்பிச்சாருங்கிற மாதிரிதான், அதாவது சௌனக ரிஷிகள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இங்க வந்து வியாசர் பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலி வியாசர் தான் எழுதிட்டு வர்றாரு. ஸோ வியாசர் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து அந்த நடந்த அந்த உரையாடல்களை தான் அவர் வந்து எழுதிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து சௌனக ரிஷிகள் அவங்க வந்து கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த அத்தியாயம் அப்படிங்கிறத நான் போன வகுப்புலேயே சொல்லியிருந்தேன் நான். இப்போ அவங்க கேட்ட கேள்வியினால வந்து சூத கோஸ்வாமி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைந்திருக்கிறாரு. சந்தோஷம் அடைந்து இப்போ அவர் வந்து பேச போறாரு. என்ன பேசினாருன்னு பார்க்கலாம். 12. சூத உவாச்ச யம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்யம் द्वैपायनो विरहगतार अजुगाव पुत्रेदि तन्मयदया तरवो अभिनेतुस् तं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि. மொழிபெயர்ப்பு. இந்த சூத கோஸ்வாமி கூறினார், எல்லோருடைய இதயத்திற்கும் மிகக்கூடியவரான அந்த மாமுனிவரிடம் சுகதேவ கோஸ்வாமி, எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். உயர்ந்த வகுப்பினரால் அனுஷ்டிக்கப்படுவதான அணியும் சீர்திருத்த சடங்கை மேற்கொள்ளாமல் திரவு வாழ்வை சந்நியாசம் ஏற்பதற்காக வீட்டை விட்டு அவர் வெளியேறிய போது அவரது தந்தையான வியாசதேவர் அவருடைய பிரிவுக்கு அஞ்சி மகனே என்று கதறினார். உண்மையில் அதே போன்ற பிரி உணர்ச்சிகளை லயித்து போன மரங்கள் மட்டுமே துயரத்தில் ஆழ்ந்த தந்தைக்கு மறுமொழியாக எதிர்கொள்ளித்தன. சுகதேவ சூத்தர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்னன்னு சொல்லி வந்து ஆரம்பிக்கிறாரு, அவர் வந்து இதை பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது என்ன சப்ஜெக்ட் பேசணுமோ அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்றதுக்கு முன்னாடி தன்னோட குரு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத வந்து அவர் இந்த உலகத்துக்கு வந்து எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறார். இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பண்பு. எப்போதும் வந்து நம்மளுடைய குருவை வந்து புகழ்ந்து பேசி அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா எந்த சேவையும் அது வந்து ரொம்ப வெற்றிகரமா இருக்கும்னு இங்க சூத கோஸ்வாமி நமக்கு வந்துட்டு ஒரு உதாரணம் எடுத்து காமிக்கிறார். ஸோ சுகதேவ கோஸ்வாமியை சூத்தர் எப்படி வந்து புகழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்திலேயே வந்து அது பண்ணுவாரு. யம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம். அதாவது வந்து பிரவ்ருஜந்தம் அப்படின்னா துறவு வாழ்க்கையை வந்து எடுத்துக்கிறதுக்காக அவர் வந்து என்ன பண்ணாரு, அவர் வந்து பூநூல் கூட போடாம, அது வந்து ஒரு விதிக்கப்பட்ட ஒரு கடமை, அவங்க வந்து கடைபிடிக்க வேண்டிய செய்ய வேண்டிய ஒண்ணு. ஆனா அவர் வந்து என்ன பண்ணாரு, அதை பத்தி அவர் கவலைப்பட்டுக்காம என்ன பண்ணிட்டாரு, அவர் பாட்டுக்கு அதை வந்து வீட்டை விட்டு அவர் வந்து சந்நியாசத்தை ஏத்துக்கிறதுக்காக அவர் வந்து போயிட்டார். இது எப்ப நடந்தது? சுகதேவ கோஸ்வாமி வந்து தன்னுடைய தாயின் வயிற்றுல 16 ஆண்டு காலம் இருந்தார். கர்ப்பத்துல வந்து ஒரு குழந்தை 16 வருஷம் இருந்தா அந்த அம்மாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். 16 வருஷம் வந்துட்டு ஒரு லக்கேஜ் தூக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்?
அந்த மாதிரி அந்த அம்மா வந்து அந்த தன்னுடைய குழந்தை 16 வருஷமா வந்து கர்ப்பத்துல சுமந்தாங்க. இவர் வெளியில வரமாட்டேங்கிறாரு. ஆக்சுவலி இவரே வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளியில வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. எதுக்காக அப்படின்னு கேட்டா, இல்ல நான் வெளியில வந்தா மாயை வந்து பிடிச்சிரும். நான் வந்து மாயைக்கு நான் வந்து உட்பட வேண்டியிருக்கும். அதனால வந்து நான் வெளியில வர்றதுக்கு விரும்பல அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அப்பதான் வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாரு, வியாசர் வந்து கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்லி, நீங்க வந்து ஏதாவது கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா தான் அவன் வந்து பேச்சு கேட்பான். இல்ல அப்படின்னா அவன் வந்து வெளியில வரமாட்டேன்றான். பாவம் அவங்க அம்மா கஷ்டப்படுறா அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி கிருஷ்ணர் துவாரகால இருந்து இவங்க இடத்துக்கு வர்றாரு. மேபி அந்நேரம் கிருஷ்ணர் எக்ஸாக்டா எங்க இருந்தாருன்னு தெரியல. துவாரகால இருந்தாரா இல்லைன்னா ஹஸ்தினாபூர்ல இருந்தாரா அப்படின்னு. பட் இவங்க இருக்கக்கூடிய இடம் எங்க? இவங்க இருக்கக்கூடிய இடம் பத்ரிகாஷ்ரம். ஸோ பத்ரிகாஷ்ரம்ல இவங்க இருக்கிறாங்க. அங்க கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா கிருஷ்ணர் வந்து நீ எதுக்கும் பயப்படாதப்பா, நான் உனக்கு வந்துட்டு கேரண்டி கொடுக்குறேன், நீ வந்து மாயினால நீ வந்து கவரப்பட மாட்ட அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறமா தான் அவர் வந்து என்ன பண்றாரு, கிருஷ்ணர் கேரண்டி கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் கர்ப்பத்துல இருந்து வெளியில வர்றாரு. அப்ப கர்ப்பத்துல இருந்து வெளியில வந்த உடனே என்ன ஆயிடுறாரு, அவர் பாட்டுக்கு வந்து வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாரு. அம்மா முகத்தையும் பார்க்கல, அப்பா முகத்தையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல. வந்தவொடனே அப்படியே கிளம்பிட்டாரு. அப்பா அந்த மாதிரி அவர் போகும்போது அப்பா சொன்னாரு, அவர் புரிஞ்சுக்கிட்டாரு தன்னுடைய மகனுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு. அவர் வந்து உண்மையிலேயே ஒரு உயர்ந்த ஒரு நிலைமையில இருக்கிறாரு. அவரை நம்ம வீட்டுல கட்டுப்படுத்தி வைக்க வேணாம். ஆனா வந்து வியாசர் தேவர் வந்து சொன்னாரு, ஒரு அப்பாவுடைய கடமை குறைந்தபட்சம் குழந்தைக்கு வந்து பூணூலாச்சு போட்டு விடணும்ப்பா, தயவு செய்து அது வரைக்காச்சும் நீ பொறு, நான் உனக்கு வந்து உபநயனம் பண்ணி வச்சு அனுப்பிச்சிடறேன். முதல் பிறப்பு தான் ஆயிருக்கு, உனக்கு இரண்டாவது பிறப்பும் வந்துட்டு நான் செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னா ஏன் கடமை முடிஞ்சிடும், நீ வந்து அதுக்காவது எனக்கு வந்து அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. இவர் அதுல காதுல வாங்காம அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறாரு. அப்போ என்ன செய்யறாரு, அவர் வந்து தன்னுடைய மகனை பார்த்து, ஓ மைசான், என்னுடைய மகனே தயவு செய்து வந்து நில்லுப்பா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கும்போது என்னாச்சு, அவர் கூப்பிட்ட அந்த குரல் அவருக்கே திரும்ப ரிப்பீட் ஆச்சு. அதாவது எக்கோ திரும்ப கேட்டுச்சு. எதனால அப்படின்னு கேட்டா, சுகதேவ கோஸ்வாமி வந்து ஒரு உயர்ந்த ஒரு நிலைமையில இருக்கிறதுனால ஒண்ணு வந்து என்னன்னா, அந்த மரங்கள் எல்லாம் முழுவதுமா வந்துட்டு அவர் பக்கம் அட்ராக்ட் ஆயிடுச்சு. அதனால அவருக்கு ஒசரம் வந்து இந்த மரங்கள்லாம் வந்து என்ன பண்ணுது, அந்த வியாசருடைய வார்த்தையை வந்து ரிப்பீட் பண்ணுது, ஓ மகனே அப்படின்னு சொல்லி. எதுக்காக அந்த மரங்கள் வந்து அப்படி வந்து ரிப்பீட் பண்ணுது அப்படின்னு சொன்னா, சோ மரங்கள் வந்து வியாசருக்கு வந்து சொல்றாங்களா, யாரு மகன் யாரு யாரு அப்பா, ம்? யாருக்கு யாரு மகன் யாருக்கு யாரு அப்பா, என்ன இது, நீங்க எவ்வளவு ஒரு ஒரு ரிஷி, நீங்களே வந்து இன்னும் இந்த மாதிரி வந்து ஒரு மயக்கத்துல இருக்கலாமா அப்படின்றத வந்து அவருக்கு வெளிப்படுத்துறதுக்காக அந்த மரங்கள் எல்லாம் வியாசதேவருக்கு ரிப்பீட்டா மகனே அப்படின்னு அதுங்க வந்து சொல்லிச்சான். அப்போ வியாசதேவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு, யாருக்கு யாருப்பா பையன், நான் என் பையனை தான் நான் கூப்பிட்டேன், நீங்க எல்லாம் எந்த யாரை கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்குதான் வந்து அந்த மரங்கள் சொல்றாங்க, யாருக்கு யாரு பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஆஹ் நீங்களே இந்த மாதிரியான ஒரு பற்றுல இருந்த எப்படி அப்படின்னு சொல்லி. இன்னொரு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, சுகதேவ கோஸ்வாமி வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் எல்லாரையும் அந்த அட்ராக்ட் பண்ணாரு, அவரோட அந்த மரங்களுடைய இதயத்துக்குள்ள அவர் வந்து போயிட்டார், அந்த மரங்களுடைய மனசெல்லாம் கவர்ந்துட்டார். அதனால அவர் வந்து அப்பாக்கு என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை அந்த மரங்கள் மூலமா வந்து சொல்றாரு. இந்த மாதிரி வந்து இன்னும் அப்பா பையங்கிற அந்த மாதிரி மாயையில இருக்காதீங்க, வீட்டுக்கு போங்க பேசாம அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைரக்டா சொல்ல முடியாம என்ன பண்றாரு, அதை வந்து மரங்கள் மூலமா வந்துட்டு சொல்ல வைக்கிறார். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, இங்க ஆஹ் சூத கோஸ்வாமி ஏன் இந்த ஒரு ஸ்லோகத்தை வந்து அவர் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய குரு எப்படிப்பட்டவர், சாதாரணமான ஒரு ஜடம், அதாவது மரம் அப்படிங்கிறது ஜடம் கிடையாது, உயிர் இருக்கு, ஆனாலும் அது வந்து எந்த விதத்திலயும் என்ன செய்ய முடியாது, இயங்க முடியாது இல்லையா, மூவ் ஆக முடியாது. அப்ப அந்த மாதிரி மூவ் ஆக முடியாம இருக்கக்கூடியது, பேச முடியாதது, நம்ம பேசுனா கேட்குமா அதுக்கு, இல்ல அந்த பேச்சை கேட்டு ஏதாவது ரிப்ளை கொடுக்க முடியுமா, அப்படிப்பட்ட அந்த மரத்துக்கு உள்ள கூட வந்து அவர் புகுந்து
அந்த மரத்தை வந்து பேச வைக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அப்ப என் குரு அதே மாதிரி என்னுடைய ஹிருதயத்திலையும் இருந்து அவர் வந்து என்ன பண்ணணும், என்னையும் வந்துட்டு இந்த மாதிரி பாகவதத்தை பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய குருவை நினைச்சு வந்து பிரார்த்தனை பண்றாரு. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்படி இந்த மரங்களை வந்து பேச வைத்து வியாசருக்கு வந்துட்டு இந்த மரங்கள் மூலமா அவர் வந்து ஒரு ஞானத்தை கொடுக்க முயற்சினாரோ, அதே மாதிரி என்னுடைய குரு, என்னுடைய ஆன்மீக குரு என்ன பண்ணட்டும், அவர் வந்து என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள இருந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா புத்திமான்கள், ரொம்ப பெரிய ஸ்காலர்ஸ், ரிஷிகள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட் ஆகுற விதத்துல என்னைய வந்து என் குரு பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிரார்த்தனை பண்றாரு. சோ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, பாகவதம் பேசக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், இதே மாதிரி வந்து பிரார்த்தனை செய்யணும் சுகதேவ கோஸ்வாமி கிட்ட. ஏன்னா அவர் தான் பாகவதத்துடைய ஒரு மெயின் அத்தாரிட்டி. அவருடைய கருணை இருந்தாதான் நம்மளால வந்து என்ன செய்ய முடியும், இந்த மாதிரி வந்து பாகவதத்தை வந்து நம்ம அவர் அளவுக்கு பேச முடியாது, ஆனாலும் அட்லீஸ்ட் அவருடைய அந்த ஒரு வழியை பின்பற்றி அதுல இருந்து மாறாம நம்ம என்ன பண்ண முடியும், பேச முடியும். அதுக்காகவாவது நம்ம சுகதேவ கோஸ்வாமி கிட்ட இந்த மாதிரி வந்து எப்போதும் வந்து பிரார்த்தனை செய்து பேச தொடங்கணும் அப்படின்னு நமக்கு ஆச்சாரியர்கள் எடுத்து காட்டுறாங்க. ஓகே, பொருளுரையில பாருங்க, 2வது பேரா. ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி துவக்கத்திலிருந்தே ஒரு வைஷ்ணவராக இருந்தார். ஆகவே வர்ணாசிரம அமைப்பின் எல்லா செயல்முறைகளையும் பின்பற்ற வேண்டியும் அவருக்கு அவசியம் அவருக்கு இருக்கவில்லை. பக்குவப்படாத ஒரு மனிதனை பகவானின் தூய பக்தனாக அல்லது ஒரு வைஷ்ணவராக மாற்றுவதே வர்ணாசிரம தர்மத்தின் முடிவான நோக்கமாகும். எனவே முதல் தரமான வைஷ்ணவரால் அல்லது உத்தம அதிகாரி எனப்படும் வைஷ்ணவரால் ஒரு வைஷ்ணவராக ஏற்றுக்கொள்ளப்படும் போது அவரது பிறப்பையோ கடந்த கால செயல்களையோ கருத்திற்கொள்ளாமல் தானாகவே அவர் ஒரு பிராமணராக கருதப்பட்டு விடுகின்றார். அதுக்கு உதாரணமும் கொடுக்கிறார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இக்கொள்கையை ஏற்று ஸ்ரீல ஹரிதாஸ் தாக்கூரர் ஒரு முகமதிய குடும்பத்தில் தோன்றியவராய் இருந்தாலும் அவரை புனித நாமத்தின் ஆச்சாரியராக அங்கீகரித்தார். முடிவு என்னவென்றால், ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி ஒரு வைஷ்ணவராக பிறந்ததால் பிராமண தன்மையும் அவருக்குள் ஐக்கியப்பட்டிருந்தது. எவ்வித சடங்குகளையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கவில்லை. ஓகே, 13. ஜஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி சாரம் ஏகம் அத்யாத்மதீபம் அதிதிரிக்ஷதாந்தமோந்தம் சம்சாரிணாம் கருணையாக புராண குஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குரும் முனினாம். முனிவர்கள் எல்லாம் ஆன்மீக குருவும் வியாசதேவரின் புதல்வருமான அவர் சுகர் பௌதிக வாழ்வின் இருள் சூழ்ந்த பிரதேசங்களை கடக்க போராடும் ஆழ்ந்த பௌதிகவாதிகளின் மீதுள்ள பெருங்கருணையினால் வேத அறிவின் சாரமாகி இந்த மிக ரகசியமான புராணத்தை சுயமாக கிரகித்து அனுபவித்து பின் பேசினார். அவரை நான் வணங்குகின்றேன். ஜஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி சாரம் ஏகம். அதாவது அகில ஸ்ருதி சாரம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல உள்ள எல்லா வேத சாஸ்திரங்களையும் அதோடைய சாரத்தையும் என்ன பண்ணிருக்கு, ஸ்வ அனுபவம், அவர் தன்னுடைய சொந்த ஒரு அனுபவத்தினால. சொந்த அனுபவம்னா என்ன, சொந்த அனுபவம்னா சுயமாக கிரகித்து கொண்டுன்னா தானே படித்து புரிந்து கொண்டாருன்ற மாதிரியான ஒரு அர்த்தத்துல எடுத்துக்கலாம். அவர் அதாவது நமக்கு அந்த மாதிரி அது வந்து பொருந்தாது. நானும் வந்து யஸ்வானு பாவம் நானே வந்து புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது. மை பர்த்டே அவர் அவர்ல இருந்ததுனால அவரால் என்ன பண்ண முடியுது, அவரால் வந்து சுயமா வந்து ரியலைஸ் பண்ண முடியுது. அவருக்கு அந்த வேத ஞானம் வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டு வரல. அந்த வேத ஞானம் அப்படிங்கிறது வந்து
அது ஸ்வ அனுபவம் அவருக்குள்ள இருந்து தானாவே வந்து உதிக்குது. அது அந்த எல்லா வேத சாஸ்திரங்களுடைய சாரமும் அவருக்குள்ள அது தானாவே வந்து உதிக்குது. அதை வச்சு அவர் என்ன பண்றாரு? அத்தியாத்ம தீபம் அதிதீட்சதாம் தமோந்தம். அதாவது இந்த சாரத்தை வந்து என்ன பண்றாரு? அவர் வந்து கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு? அவருக்கு வேற வேலை இல்லையா? அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னா இல்ல. அது கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, அதிதீட்சதாம் தமோந்தம். ரொம்ப அவர் வந்து டார்க்கான ஒரு அறியாமைன்ற அந்த ஒரு இருட்டுக்குள்ள வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த கருணையினால என்ன பண்றாரு? அத்தியாத்ம தீபம். அவர் வந்து அந்த ஆன்மீக தீபத்தை அவர் வந்து ஏத்தி வைக்கிறாரு. அந்த செயலை செய்வதற்கான கருணை காரணம் என்ன? சம்சாரினாம் கருணையாக. சம்சாரினாம் கருணையாக அப்படின்னு சொன்னா, இந்த சம்சாரிகள்னா பௌதிக வாழ்க்கையில கட்டுண்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அகாரணமான கருணையினால புராண குஹ்யம், புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குஹ்யமான அந்த ரகசியங்கள் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் வந்து கத்திருந்திருக்கிறாரு. யாரு? தம் வியாசசூனும் உபயாமி குரு முனினாம். அவர் தான் வந்து வியாசதேவருடைய பையன். அவர் தான் என்னுடைய குரு. அவருக்கு நான் வந்து என்ன பண்றேன்? என்னுடைய நமஸ்காரத்தை செலுத்துறேன் அப்படின்னு வந்து சொல்றார். சோ இங்க வந்து இந்த இலக்கியத்தை அவர் வந்து கொடுத்திருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இப்போ பரிச்சயத்துக்காக மட்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த இலக்கியத்தை வந்து கொடுக்கல. அவர் வந்து வருடத்திலையும் வரக்கூடிய எல்லாருக்குமே இந்த அறியாமையில இருந்து அவங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவே இந்த பாகவதத்தை வந்து கொடுத்திருக்கிறார். சோ அதனால இப்ப சூத்தர் வந்து சொல்றாரு, இங்க நான் உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த இடத்துல எத்தனையோ பேர் பகவானை பத்தின முழுமையான ஞானமும் நம்பிக்கையும் இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுடைய ஹிருதயத்திலையும் அந்த தீபத்தை ஏத்துறதுக்கு எனக்கு வந்து என் குரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறார். சோ பாகவதத்தை கேட்கறது அப்படின்னா வந்து அறியாமையை போக்குவதற்காக தான் நம்ம வந்து கேட்கிறோமா? இல்லைன்னா வந்துட்டு இந்த பௌதிக உலகத்துல இருந்து வந்து விடுதலை அடைகிறதுக்காக கேட்கிறோமா? பாகவதம் எதுக்காக கேட்கிறோம் சொல்லுங்க? ரெண்டு ரீசனுக்காகவும் பிரபு இப்ப நீங்க சொன்ன ரெண்டு ரீசன் விடுதலை அடையறதுக்காக, வேற வாழ்விலிருந்து விடுதலை அடையறதுக்காக, பகவான் மேல அன்பு வளர்த்துக்கிறதுக்காக. பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவர் மேல அன்பு செலுத்துறதுக்காக பாகவதத்தை கத்துக்கிறோம். பாகவதத்தை கத்துக்கிறதுக்குடைய நோக்கம் வந்து பிரேமை. பகவானுக்கு மேல அந்த பிரேமையை வளர்த்துக்கிறதுக்காக நம்ம பாகவதம் கேட்கிறோம் தவிர, நம்ம அறியாமையில இருந்து வெளியில வர்றது இல்ல முக்தி கிடைக்கிறது இதெல்லாம் வந்துட்டு செகண்டரி திங்ஸ். நேச்சுரலா வந்து கிடைக்கும். எப்படின்னா இந்த வந்து கடைக்கு போவீங்க, 1 கிலோ இல்லைன்னா 5 கிலோ சர்ஃப் எக்சல் பவுடர் வாங்கினா ஒரு பக்கெட் ஃப்ரீம்பாங்க. நீங்க வந்து சர்ஃப் எக்சல் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக வாங்கினீங்கன்னா அந்த பக்கெட் வேணுங்கிறதுக்காக வாங்குறீங்களா? ரெண்டும் தான். நமக்கு பக்கெட்டும் வேணும், சர்ஃப் எக்சலும் வேணும். எதுக்காக? இலவசம் அப்படிங்கிறது அது தானாவே ஒரு பொருள் வாங்கும்போது அது கிடைக்கக்கூடிய ஒண்ணு. அதை தனிப்பட்ட முறையில நம்ம வந்து விருப்பப்பட்டு வாங்கணும்ன்ற அவசியம் இல்லை. அது மாதிரி வந்து பாகவதம்ன்ற ஒண்ண நம்ம கையில தொட்டோம் அப்படின்னாலே அது அது தானாவே வந்து அந்த அறியாமையே அது வந்து போக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. அது மாதிரி முக்தி அப்படிங்கிறதும் பாகவதத்தை படிச்சதுக்கு அப்புறம் யாரும் ஒருத்தவங்க முக்தி அப்படின்னு சொன்னா அருவத் பிரம்மத்துல கலக்கக்கூடியது. அதை யாரும் விரும்ப போறதும் கிடையாது. அப்ப அந்த ரெண்டுக்காக நம்ம பாகவதம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எதுக்காக படிக்கணும்? பிரேமையை வளர்த்துக்கிறதுக்காக. அப்புறம் ஸ்வானுபாவம் அப்படின்னு சொன்னா சுகர் வந்து மற்ற ரிஷிகளை விட வந்து அவர் உயர்ந்தவர் அப்படிங்கிறத காட்டுது. எதனால அப்படின்னு சொன்னா, மற்ற ரிஷி முனிகள்லாம் என்ன பண்றாங்க? அவங்க வேற யாராவது ஒருத்தருக்கு கீழே இருந்து கத்து படிச்சுட்டு அப்புறமா வந்து பல வருடங்களா பயிற்சி செஞ்சு அவங்க வந்து அந்த ஒரு நிலைக்காக இன்னும் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா சுகதேவ கோஸ்வாமி வந்து பை பர்த்தே வந்து எப்படி இருக்கிறாரு? கம்ப்ளீட் செல்ஃப் ரியலைஸ்டா வந்து இருக்கிறாரு. அதனால அவர் வந்து அந்த ஸ்வானுபவம்ங்கிறது மூலமா அவர் மற்ற எல்லாரோட உயர்ந்தவர் அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் என்னது
அகில ஸ்ருதி சாரம் ஏகம். ஏகம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு இணையான ஒரு ஆள் வந்து இல்லைன்னு அர்த்தம் இந்த விஷயத்துல. எதுல? இந்த தன்னுணர்வுல அவருக்கு நிகரானவர் வந்து யாரும் கிடையாது. அவருக்கு இணையா யாரும் இல்லாத ஒருத்தரா வந்து இருக்கிறார். அதனாலதான் வந்து இந்த சுகதேவர் வந்து ஒரு மிக உயர்ந்த ஒரு ரிஷியா வந்து இங்க சொல்லப்படுறாரு. எல்லாருக்கு மேல இருக்கக்கூடிய கருணையினாலையும் அவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த சாஸ்திரத்தை வந்து கொடுத்திருக்கிறார். பிரபுபாதர் கூட வந்து சொல்றாரு பாருங்க, பொருளுரையில மேல பாருங்க, ஸ்ரீமத் பாகவதத்தையும் அவர் சுயமாகவே உணர்ந்திருந்தார். ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி வேதாந்த சூத்திரத்தை பூர்ணமாக உணர்ந்த குரு என்பதால் விளக்க உரையான ஸ்ரீமத் பாகவதத்தையும் அவர் சுயமாகவே உணர்ந்திருந்தார். அவர் வந்து ஏற்கனவே அது வந்து உணர்ந்தவராதான் இருந்தாரு. ஆனாலும் வந்துட்டு என்ன பண்ணாரு, அப்பா கிட்ட போய் திரும்ப ஒரு வாட்டி வந்து படிச்சார். மேலும் அறியாமையை முழுமையாக கடந்துவிட விரும்பும் குழம்பியுள்ள பௌதிகவாதிகளின் மீதுள்ள எல்லையற்ற கருணையினால் பரம ரகசியமான இந்த அறிவை முதல் முறையாக அவர் பேசினார். பௌதிகத்தில் ஆழ்ந்துள்ள ஒருவன் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை பற்றி விவாதிப்பதில் அர்த்தமில்லை. பௌதிகத்தில் ஆழ்ந்துள்ளவன் மிகப்பெரிய பிரம்மாவாக இருந்தாலும் அல்லது அற்பமான ஓர் எறும்பாக இருந்தாலும் அவனால் சந்தோஷமாக இருக்க முடியாது. பிரம்மாவுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அந்த லோகத்துல வந்து அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவருக்கு எவ்வளவு ஆயுள் இருக்கு? சொல்லுங்க. ஜென்ம மிருத்யு ஜரா வியாதின்றது அங்க பிரம்மலோகத்துல இருந்து மறுபடியும் அது வரைக்கும் இருக்கு இல்லைங்க பிரபு. எல்லாருமே கீழே மறுபடியும் வந்துதான் ஆகணும். ஆபிரம்ம பூனோலோகான்னு சொல்லுவாங்க. எஸ், வெரி குட். வேற என்ன பிரச்சனை இருக்கு அவருக்கு? பிரம்மாவுக்கு வந்து ஆக்சுவலா அந்த மாதிரி பிரச்சனையை விட அவர் அங்க மேலேந்து கீழே இந்த லோகத்துல இருக்கிறவங்களை பார்க்கும்போது அந்த மற்ற ஆத்மாக்களுக்காக அவர் வந்து வருத்தப்படுறார். அந்த ஒரு பிரச்சனை தான் பிரம்மலோகத்துல. வேற அவருக்கு நிகழ எண்ணற்ற பிரம்மப்பு இருக்காங்க. ஓகே. அதாவது அவருடைய பதவிக்கு இன்னொருத்தர் யாருன்னா வந்துருவாங்க இல்ல பிரபு, திரும்ப திரும்ப. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையே வந்து பகவான சேவை செய்யறதுக்கான ஜீவராசி உருவாக்கத்தான் பிரபு. அதாவது பிரம்மா அவருக்கும் வந்து பல பிரச்சனைகள் உண்டு. என்னன்னா, இப்ப அவர் வந்து சிருஷ்டி பண்ணுவாரு. அந்த சிருஷ்டி பண்ணும் போதே வந்துட்டு அது எப்படி வரும் அப்படின்றதே அவருக்கு தெரியாது. உதாரணத்துக்கு வந்து அவர் படைத்த அந்த குழந்தைங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, அவரை வந்து சாப்பிட வந்துருவாங்க. அப்போ அவர் வந்து பயந்து ஓடுவாரு. என்னடா நான் படைத்த குழந்தைகளே என்னையும் சாப்பிட வர்றீங்களே அப்படின்னு ஓடுவாரு. அதுக்கப்புறமா வந்து பகவான் காப்பாத்துவாரு. இந்த மாதிரி பல முறை வந்துட்டு அசுரர்கள் வருவாங்க, அவர்கிட்ட இருந்து வேதத்தை திருடிட்டு போயிடுவாங்க. இவருக்கு சிருஷ்டி எப்படி பண்றதுன்னு தெரியாது, குழம்பி போய் உட்காந்துருப்பாரு. பிறகு பகவான் தான் வந்து அவருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பல பிரச்சனைகள் பிரம்மாவுக்கும் உண்டு. கண்டிப்பா அல்டிமேட்டா வந்து பிறப்பு இறப்புங்கிறது அவருக்கும் இருக்கு. பட் ஆனா நம்மள மாதிரி வந்து கிடையாது. அதாவது நம்மள மாதிரி ரொம்ப வயோதிகமாயி அப்படியே வந்து பெட்ரிட்டனா இருந்து எல்லாமே வந்து அதுலயே பண்ணி அப்படி போறக்கூடிய அந்த மாதிரியான கஷ்டம்லாம் அவருக்கு கிடையாது. அவருடைய தேகம் வந்து ரொம்ப ஒரு ஹைலி சட்டில் தேகம் அது. அதனால அவர் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்க மாட்டாரு. ஒரு நல்ல டிவோட்டியா ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவர் அந்த பிறவியை முடிச்சதுமே அவர் வந்து என்ன பண்ணுவாரு, வைகுண்டம் போயிட போறாரு. அவ்வளவுதான். பட் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பிரம்மாவுக்கும் இருக்கு. அதான் பிரபுபாதர் வந்து சொல்றாரு, அது லைஃப் இந்த பௌதிக உலகம் அப்படின்னு சொன்னா பிரம்மால இருந்து எறும்பு வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, பொருளுரையில பின்னாடி பிரபுபாதர் சொல்றாரு,
ஸ்ரீமத் பாகவதம் வேதாந்த சூத்திரத்தின் மீதான நிகரற்ற ஒரே வியாக்கியானமாகும். ஸ்ரீபாத சங்கராச்சாரியார் வென்றே அதை தொடவில்லை. ஏனெனில் இயற்கையான இந்த வியாக்கியானத்தை விட தன்னால் சிறப்பாக எழுத முடியாது என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் தமது சாரீரக பாஷ்யத்தை எழுதினார். அதாவது பொதுவா எந்த ஒரு சம்பிரதாயத்தை சேர்ந்த ஆச்சாரியர்களும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வேதாந்த சூத்திரத்துக்கு வந்து வியாக்கியானம் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த வேதாந்த சூத்திரத்திற்கு கொடுக்கக்கூடிய வியாக்கியானம் தான் அவங்களுடைய சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறத வந்து நிரூபிக்க முடியும். வேதாந்த சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அந்த சூத்திரங்களுக்கு அவங்களுடைய சித்தாந்தப்படி வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்குன்னு விளக்கம் கொடுக்கணும், நிரூபிக்கணும். அப்போ அவங்களுடைய சித்தாந்தம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். அதுதான் வந்து சங்கராச்சாரியார் எழுதின சாரீரக பாஷ்யம் அப்படின்னு சொல்லி பேர். அவர் எழுதின வேதாந்த சூத்திரத்துக்கான வியாக்கியானத்துக்கு தான் சாரீரக பாஷ்யம் அப்படின்னு பேர். அந்த மாதிரி வந்து பாகவதத்துக்கு ஏன் அவர் வந்து விளக்கம் எழுதல அப்படின்னு சொன்னா, பாகவதம் தான் வேதாந்த சூத்திரத்துக்கான ஒரு இயற்கையான ஒரு வியாக்கியானமாவே இருக்கிறதுனால அது ஏன் நம்ம அதுக்கு இன்னொரு ஒரு வியாக்கியானம் எழுதணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை தொடல அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து இங்க சொல்றார். ஓகே, பதம் 4. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயம் உதீரயேத். தீக்ஷா பிரபு, வெற்றி பெறுவதற்கு மிக சிறந்த வழியாகிய ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கும் முன்பாக பரமபுருஷராகிய நாராயணருக்கும் தெய்வீகத்தன்மை பெற்ற மனிதரான நாராயண முனிவருக்கும் கல்வி அதிபதியாகிய சரஸ்வதி தேவிக்கும் மற்றும் ஆச்சாரியாராக ஸ்ரீ வியாச தேவருக்கும் தனது பணிவான வணக்கங்களை ஒருவர் அளிக்க வேண்டும். இப்போ சூத கோஸ்வாமி இந்த கிரந்தத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்ன பண்றாரு, முதல் குருவுக்கு வந்துட்டு வணக்கம் சொன்னாரு, நமஸ்காரம் பண்ணாரு முன்னாடி. இப்போ இங்க வந்து யாருக்கு வந்து நமஸ்காரம் பண்றாரு, பகவானுக்கும். அதாவது பொதுவா எந்த ஒரு மந்திரமோ இல்லைன்னா இலக்கியமோ இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி அதுல வந்து என்ன சொல்லுவாங்க, சாந்தி மந்திரம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு மந்திரத்துக்கு வந்து மூல தேவதை யாரோ அவங்களுக்கு அந்த மூல தேவதையை வந்து வணங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அதுக்கான பீஜ மந்திரத்தை வந்து சொல்லுவாங்க. அதெல்லாமே வந்து இருக்கும். அதுதான் வந்து இங்க இந்த ஸ்லோகத்துல வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு, நாராயணம், நாராயணனா இந்த இந்த இலக்கியத்துக்குன்னு உரிய ஒரு ஆதிபத்திய தேவதை யாரு அப்படின்னு சொன்னா அவர் தான் வந்து நாராயணர். இந்த இலக்கியத்துக்கான ஆதிபத்திய தேவதை. ஓகே, இல்ல அப்படின்னு சொன்னா நரநாராயணர். அவர் வந்து என்ன சொல்றாரு, நரம் செய்வன யாரு, நரநாராயண ரிஷி. அந்த நரநாராயண ரிஷியை வந்து வணங்குறாரு. ஏன் நரநாராயண ரிஷியை வணங்குறாரு, என்ன காரணம் சொல்லுங்க. அதாவது இந்த இலக்கியத்துக்கான ஆதிபத்திய தேவதை நாராயணன் சொன்ன, அதாவது நரநாராயண தான் இந்த இலக்கியத்துக்கான ஆதிபத்திய தேவதை. ஏன் இந்த இலக்கியத்துக்கான ஆதிபத்திய தேவதையா அவங்கள வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த இலக்கியம் எழுதப்பட்ட இடம் எது, பத்ரிகாசிரமமாகும். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆதிபத்திய தேவதை யாரு, நரநாராயணர். அதனாலதான் இங்க வந்து நரநாராயணரையும் சேர்த்துக்கிறாரு அவர். நரநாராயணர்கள் தான் ஆதிபத்திய தேவதையா இருக்கிறதுனால அவங்கள வணங்கி இந்த சாஸ்திரத்தை வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா இங்க தேவீம் சரஸ்வதியும், சரஸ்வதி அப்படிங்கிறது யாரு, சரஸ்வதி அப்படிங்கிறது பகவானுடைய ஒரு சக்தி. அது வந்து வித்யா சக்தி. அதாவது அந்த சக்தியுடைய ஒரு ஆசீர்வாதமும் இருந்தா தான் என்ன பண்ண முடியும்,
இந்த இலக்கியத்தை வந்து சரியா வந்து பேச முடியும். அதனாலதான் வந்து என்ன பண்றாரு, தேவியும் சரஸ்வதியும் வந்து அவர் வந்து வணங்குறாரு. அதுக்கப்புறம் வந்து ரிஷி இந்த மந்திரத்தை இந்த மந்திரம் இல்லைன்னா இந்த இலக்கியத்தை கண்டுபிடித்த அந்த ரிஷி யாரு, வியாசர். அதுக்கப்புறம் பீஜ மந்திரம் என்ன, ஓம்ங்கிறது தான் பீஜ மந்திரம். அப்படிதான் இந்த இலக்கியமே ஸ்டார்ட் ஆகுது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னா அந்த இலக்கியமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா காயத்ரி இந்த இந்த கிரந்தத்துக்கான ஒரு மந்திரம் எது, காயத்ரி மந்திரம். எப்படி அது வந்து காயத்ரி மந்திரம்னு சொல்லலாம், அதுக்கு தான் வந்து முதல் ஸ்லோகத்திலே தீமகிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வந்து வியாசர் பயன்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா தீமகிங்கிறது காயத்ரி மந்திரத்துல வரக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ அதனால இந்த இலக்கியத்துக்கான ஒரு மந்திரம் காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறதையும் இங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ததோஜயம் முதிரையே அப்படின்னு சொன்னா, ஜெய அப்படின்னா இந்த கிரந்தத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன பண்ணணும், கைகளை தூக்கி வந்து ஜெய் ஜெய் ஜெயன்னு சொல்லி இந்த கிரந்தத்துக்கு வந்து சொல்லணும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி உற்சாகமா ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், இந்த கிரந்தத்துக்கு ஜெய் ஜெய்ன்னு வந்து சொல்லணும். அந்த மாதிரி சொல்லி ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், இந்த கிரந்தத்தை படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க சூத கோஸ்வாமி நமக்கு எடுத்து காமிக்கிறார். ஓகே, பொருளுரை. எல்லா வேத இலக்கியங்களிலும் புராணங்களும் இருளடர்ந்ததான பௌதிக வாழ்வை வெற்றி கொள்வதற்காகவே உள்ளவையாகும். ஜீவராசி கற்பனை கட்டாத காலத்தில் இருந்தே பௌதிக புலனின்பத்தில் பெரிதும் ஈர்க்கப்பட்டிருப்பதால் பகவானுடனான தனது உறவை அவன் மறந்துவிட்ட நிலையில் இருக்கிறான். இதுதான் நம்மளுடைய பிரச்சனை. இந்த பௌதிக உலகில் உள்ள அவனுடைய வாழ்க்கை போராட்டம் முடிவற்றதாகும். மேலும் திட்டங்கள் தீட்டுவதால் அதிலிருந்து வெளியேற நினைப்பது அவனுக்கு சாத்தியமானது அல்ல. வாழ்வின் இந்த நிரந்தர போராட்டத்தை அவன் வெல்ல விரும்பினால் பகவானுடனான தனது நித்தியமான உறவை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இத்தகைய பரிகாரங்களை மேற்கொள்ள விரும்பும் ஒருவன் வேதங்கள் மற்றும் புராணங்களை போன்ற இலக்கியங்களை தஞ்சமடைய வேண்டும். இந்த பௌதிக உலகத்துக்குள்ள நம்ம எதுக்காக வந்தோம், எதனால வந்தோம், பகவானுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பொறாமையினால நம்ம இந்த பௌதிக உலகத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். இங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம மாயையினால வந்து கவரப்பட்டதுனால நாம நம்மளுடைய உண்மையான அந்த ஒரு நிலைமையை வந்து மறந்துட்டு இந்த பௌதிக உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கே நம்ம வந்து போராடி அதுலேயே நம்மளுடைய நேரத்தை வந்து வீணடிச்சிடறோம். ஸோ அதுல இருந்து ஒருத்தர் வந்து வெளியில வரணும்னா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு முயற்சியில ஈடுபடுறதை விட்டுட்டு அவர் வந்து என்ன பண்ணணும், இந்த பாகவதத்தை படிக்க ஆரம்பிக்கணும். இந்த பாகவதத்தை படிக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொன்னாலே தானா அவர் தன்னுடைய பௌதிக பிரச்சனைகள்ல இருந்து அவரால் வந்து விடுபட முடியும். எடுத்துக்காட்டு துந்துகாரி. அவன் வந்து ஒரு பிரம்மராட்சசனா இருந்தபோது அதுல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு யாரோ நிறைய என்னென்னமோ முயற்சி பண்ணுவாங்க. ஆனா எதனாலையுமே வந்துட்டு அது வந்து சரி பண்ண முடியாது. அப்பதான் வந்து கோகர்ணன் வந்து என்ன பண்றாரு, கவலைப்படாத, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாகவதத்தினால சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்றாரு, பாகவதத்தை வந்து ஒரு தீர்வா வந்து கோகர்ணன் தான் வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு பாகவதமே வந்துட்டு ஒரு தீர்வு அப்படிங்கிறத நம்ம வந்து நம்பணும். ஏன்னா பாகவதம் கேட்டா இந்த மாதிரி ஒருத்தன் வந்து பிரம்மராட்சசனுடைய பொசிஷன் அந்த நிலைமையில இருந்து அவன் வந்து வைகுண்ட அடைவான்னு வந்து அது தெரிஞ்சா அவர் அதை பண்றாரு. அவருக்கு பாகவதத்துக்கு மேல பூர்ண நம்பிக்கை. பாகவதம் எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் அப்படின்னு அவருக்கு வந்து நம்பிக்கை. அதனாலதான் அவர் வந்து கவலைப்படாத, நான் வந்து உனக்காக பாகவதம் படிக்கிறேன், சரியாயிரும் அப்படின்னு சொல்லி படிக்கிறார். அவரும் அதே மாதிரி பூர்ண நம்பிக்கையோட பாகவதத்தை வந்து கேட்டதுனால என்ன ஆகுறாரு, தன்னுடைய பௌதிக பிரச்சனையில இருந்து அவர் வந்து விடுபடுறாரு. அப்ப அது மாதிரி பக்தர்களான நமக்கும் வந்துட்டு பாகவதத்துக்கு மேல பூர்ணமான ஒரு நம்பிக்கை வந்து இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலைய, அதாவது பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு வந்து பிளான் பண்றதை விட்டுட்டு அதை வந்து பாகவதத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம பாகவதம் படிச்சோம்னாலே அந்த பிரச்சனை கண்டிப்பா வந்து சரியாகும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் முதல்ல. ஓகே, பதம் 5. முனைய சாது பிருஷ்டோ
அகம் பவத்பீர்லோகமங்கலம் யத்கிருத கிருஷ்ண சம்பிரஷ்னோ ஏனாத்மா சுப்ரசீததி. முனிவர்களே, உங்களுடைய கேள்விகள் பகவான் கேள்வியாக இருப்பதால் அவை உலக நன்மையுடன் தொடர்பு கொண்டவையாகி மிகச்சிறந்த கேள்விகளாக விளங்குகின்றன. இத்தகைய கேள்விகளால் மட்டுமே முழு ஆத்ம திருப்தியை பெற முடியும். ஸோ இப்போ குருவுக்கு வந்து குரு, அப்புறமா வந்து பகவான், இவங்களுக்கெல்லாம் வந்து வணக்கம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ சூத கோஸ்வாமி முனிவர்கள்கிட்ட வந்து பேசுறார். நீங்க கேட்ட கேள்வி முனையோ சாது பிரஷ்டோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கேட்ட கேள்வி எல்லாமே வந்துட்டு சாதுக்களுக்கு பொருத்தமான ஒரு கேள்வி. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்ம கேட்கக்கூடிய கேள்வி வந்து எப்படி இருக்கணும்? நமக்கு ஏத்த மாதிரியான, நம்மளுடைய நிலைமைக்கு ஏத்த மாதிரியான ஒரு கேள்வியா இருக்கணும். நான் முன்னாடி ஒரு இதுல கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு கேள்வி, கிருஷ்ணர் வந்து துவாரகாக்குள்ள வந்து வர்றாரு. அப்போ அந்த ராணியர்கள் எந்த மாதிரி வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதுல சில மாதுரியமான சில அன்பு பரிமாற்றங்கள் அங்க வந்து நடக்குது. அத ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கறாரு என்கிட்ட, இது எப்படி ப்ரோ நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு. அவரும் வந்து ஒரு பிரம்மச்சாரி, பல காலங்களா அதை பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. நானும் வந்து ஒரு பிரம்மச்சாரி, பல காலங்களா நானும் அதை பயிற்சி 15 வருஷமா நான் பிரம்மச்சாரியா இருக்கிறேன். என்கிட்ட வந்து அந்த கேள்வி கேட்டா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்றது? அதுக்குன்னு ஒரு அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தானே சொல்ல முடியும். அவருக்கும் அந்த மாதிரியான கேள்விக்கு அவசியமும் கிடையாது. அவர் வந்து அந்த கேள்வியை வந்து கேட்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து சில நேரத்துல வந்து அந்த நமக்கு இந்த கேள்வி பொருத்தமானதாங்கிறது நம்ம வந்து என்ன பண்ணணும்? நம்ம வந்து கவனமா இருக்கணும். அப்படி இல்லாம நம்ம வந்து ஏதோ ஒண்ணு வந்து கேட்கிறோம், பேசுறோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நமக்கு நம்மளுடைய மைண்டு, அப்புறமா வந்துட்டு பேச்சாற்றல், இந்த ரெண்டுமே நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லைன்னு அர்த்தம். அது வந்து முழுக்க முழுக்க அது வந்து ஒரு அன்கண்ட்ரோல்டா இருக்குன்னு அர்த்தம். அதனால யாரு வந்து நல்ல ஒரு ஸ்திரமான ஒரு தீரான்னு சொல்லலாம். தீரன் அப்படின்னு சொன்னா என்ன? தீரன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு தங்களுடைய புலன்களை வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய நபர்கள், அதுதான் தீரன். அவங்கள மீறி அந்த புலன்கள் வந்து வேலை செய்யாது. அப்ப அந்த மாதிரி கண்ட்ரோல்டா இருந்துச்சு அந்த புலன்கள் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தவறான கேள்விகள்லாம் வராது. ஓகே. அதனால இவங்க கேட்ட கேள்வி வந்து சாதுக்களுக்கு பொருத்தமானதான ஒரு கேள்வியா கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா யாரை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க? அதுவும் வந்து பகவானை பத்தின, அதாவது கிருஷ்ணரை பற்றின கேள்விகள் கேட்டதுனால அதனால ரொம்ப பொருத்தமான கேள்வி அப்படிங்கிறார். அப்படின்னா சூத கோஸ்வாமியை பொறுத்த வரைக்கும் சாதுக்கள் அப்படின்னாலே யாரு? சூத கோஸ்வாமியை பொறுத்த வரைக்கும் சாதுக்கள் அப்படின்னு சொன்னாலே கிருஷ்ணருடைய பக்தர்கள்னு அர்த்தம். மற்றவர்கள்லாம் வந்துட்டு சாதுக்களா அவர் வந்து கருதுறது இல்லை. அதனாலதான் சாதுக்களுக்கு பொருத்தமான கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னும் நிறைய பேர் சாதுக்கள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு பொருத்தமான கேள்வி கேட்கறது இல்ல. பொருத்தமான கேள்வி கேட்கறது இல்லைன்னா கிருஷ்ணரை பத்தி கேட்கறது இல்லைன்னு அர்த்தம். சோ அவங்க வந்து வேற வேற இதை பத்தி வந்து கேள்வி கேட்டு அதை தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சு அவங்க வந்து என்ன பண்றாங்க? அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நேரத்தை வந்து வீணடிக்கிறாங்க. அது அவங்களுக்கு பொருத்தம் இல்லாதது அப்படிங்கிறத மறைமுகமா வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சாதுவோடைய இன்னொரு ஒரு குணம் என்ன? அந்த சாது வந்து தனக்காக மட்டும் யோசிக்காம உலக நன்மைக்காக எப்போதும் யோசிக்கணும். அதுதான் சாதுவோடைய இன்னொரு தன்மை. அந்த சாது வந்து உலகத்துக்கான ஒரு நன்மைக்காக வந்து யோசிக்கணுமே தவிர அவர் வந்து எப்படி உலகத்துல இருந்து நான் வந்து சம்பாதிக்கணும்னு அவர் வந்து யோசிக்க கூடாது. இன்னைக்கு நிறைய வந்து பாக்குறோம் இல்லையா? ஆன்மீக இயக்கங்கள்லாம் நிறைய வந்து என்ன பண்றாங்க? அவங்க வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோப்பு, சீப்பு, ஷாம்பு, அது இதுன்னு என்னென்னமோ வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எதுக்கு? அதுவும் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஆன்மீக இயக்கமா இருக்கிறதுனால முதல் தரமான பொருட்களை வந்து கொடுத்தா பரவாயில்ல. அதுவும் சேம் வெளியில இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் கம்பெனி எப்படி வந்து
ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றாங்களோ அதே மாதிரி தான் சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னா, அப்ப அதுக்கு எதுக்கு வந்து சாதுவா இருக்கணும்? பேசாம வந்துட்டு கழட்டி போட்டு கோட் சூட் போட்டு பிசினஸ் பண்ணிட்டு போலாம்ல. ஸோ அது சாதுக்களுக்கு பொருத்தமானது கிடையாது. அவங்க அதை என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பிசினஸ் பண்ணி மக்கள்கிட்ட இருந்து பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா சாதுக்கள் வந்து என்ன பண்ணணும், மக்கள்கிட்ட இருந்து சம்பாதிக்க கூடாது, மக்களுக்கு கொடுக்கணும். சாதுக்கள் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம பொதுவா வந்து பார்த்தாலே என்ன நினைக்கிறாங்க, ஐயோ வாங்குறதுக்கு வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி பார்த்து பயந்து உள்ள போய் கதவை பூட்டிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா இஸ்கான் டிவோட்டிஸை பார்த்தாலே வந்து கதவை பூட்டிக்கிறாங்க, டொனேஷனுக்கு வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. நம்ம ஆளுங்க வந்து போனா நம்ம வந்து கொடுக்கறதுக்காக வர்றோம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரணும். நம்மளை பார்த்தா வர்றாங்கப்பா டிவோட்டிஸ், அப்ப கண்டிப்பா வந்து பிரசாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், எப்ப டிவோட்டிஸ் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி. அப்படின்னா டிவோட்டிஸ் வந்து கொடுக்கறவங்களா இருந்தாங்கன்னா அப்போ அந்த எதிர்பார்ப்பு வந்து இருக்கும் மக்கள்கிட்ட. வாங்கிட்டு மட்டும் இருக்கிறவங்களா இருந்தா மக்கள்கிட்ட அந்த எதிர்பார்ப்பு இருக்காது. அதனால சாதுக்கள் அப்படின்னு சொன்னா உலக நன்மைக்காக வந்து வாழக்கூடியவங்களா வந்து இருக்கணும். அவங்க வந்து என்னவா இருக்கக்கூடாது, தங்களுடைய சுயநலத்துக்காக வாழக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரியான கேள்வியினால மட்டும்தான் ஏனா ஆத்மா சுப்ரசீததி அப்படின்னு சொன்னா எதை தெரிஞ்சுக்கிட்டா ஒருத்தர் வந்து திருப்தியா இருக்க முடியுமோ, சிம்பிளா இல்ல, சுப்ரசீததி பூரண திருப்தியா இருக்க முடியுமோ அதை பத்தி கேள்வி கேட்டிருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அதனால நம்மளும் வாழ்க்கையில வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா எதை தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறமா எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்காதோ அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு வந்து நம்ம பக்கத்து வீட்டுல என்ன பேசுனாங்க, எதிர்த்த வீட்டுல என்ன பேசுனாங்க, இல்லைன்னா கோவில்ல என்னை பத்தி யாராவது சொன்னாங்களா, இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு என்ன பண்ண போறது இல்லை, ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஏன்னா எப்படினாலுமே வந்து நம்ம எல்லாரையும் வந்து என்ன பண்ண முடியாது, சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியவே முடியாது. எல்லாரும் ஏதாவது வந்து ஒரு குறை நம்மளை பத்தி சொல்லிட்டு தான் இருக்க போறாங்க. அஃப்கோர்ஸ் அதுக்காக வந்து அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து நம்மளுடைய தவறை திருத்திக்காம இருக்கக்கூடாது. நம்மளும் நம்மளுடைய தவறை வந்து திருத்திக் கொள்ள முயற்சி செய்யணும். அதே நேரத்துல எல்லாரையும் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்றதுக்கும் முடியாது இந்த பௌதிக உலகத்துல. பட் எதனால வந்து எல்லாரையும் திருப்தி பண்ண முடியும், பகவானை பத்தின விஷயங்களை வந்து கத்துக் கொடுக்கறதுனால ஒருத்தர் வந்து என்ன ஆக முடியும், பூர்ண திருப்தி அடைய முடியும். அதனால அந்த மாதிரி கேள்வி கேட்டதுனால ரொம்ப ரொம்ப வந்து சுகதேவ கோஸ்வாமி சந்தோஷப்பட்டிருக்கிறார். ஓகே, பதம் 6. சவை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்தி அதோக்ஷஜே அகைத்துகி அப்ரதிகதா யயாத்மா சுப்ரசீததி. எதனால் மனிதன் பரமபுருஷன் உன்னதமான பக்தி தொண்டை பெற முடியுமோ அதுவே மனித வர்க்கம் முழுமைக்கும் தர்மமாகும். ஆத்மாவை பூரண திருப்திப்படுத்துவதற்கு இத்தகைய பக்தி தொண்டு முன்னோக்கம் இல்லாததாகவும் இடையறாததாகவும் இருக்க வேண்டும். இந்த ஸ்லோகம் எந்த கேள்விக்கான பதில்னு யாருக்காவது தெரியுமா? ஃபர்ஸ்ட் கேள்விங்க பிரபு, முதல் கேள்வி பிரபு, எது பூரணமான ரகசியமான எது பொதுமக்களுக்கு பூர்ணமானதும் முடிவான நன்மையுடையதானதாகவும் இருக்கிறது என்ற கேள்வி. இரண்டாவது கேள்வி, எது வந்து சவை பும்சாம் பரோதர்மோ, எது வந்து இந்த மனித வர்க்கத்துக்கு வந்து உயர்ந்த ஒரு தர்மமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்குதான் வந்து எது பரோதர்மமா இருக்கும், எதோ பக்திர் அதோக்ஷஜே, அதுதான் வந்து பரதர்மமா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பரதர்மம் அகைத்துகி அப்பிரதிகதா, அந்த பக்தியானது என்ன செய்யப்படணும், இடைவிடாததாகவும், அப்பிரதிகதா அப்படின்னு சொன்னா அப்பிரதிகதான இடைவிடாதது, அகைத்துகினா அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு காரணமும் இல்லாம அக்காரணமாக, அதாவது பக்தி பண்றதுக்கு எனக்கு ஒரு காரணமா எதுவும் இல்லாம இருக்கணும்.
தேவைக்கு இல்லாம, எதிர்பார்ப்பு இல்லாமன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த பக்தியை செய்யக்கூடிய அந்த ஆத்மா, அப்படிப்பட்ட அந்த ஆத்மா சுப்ரசீததி, அது என்ன பண்ணுது, கம்ப்ளீட்டா வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சுகதேவ கோஸ்வாமி அவங்களுடைய கேள்விக்கு வந்து பதில் சொல்றாரு. ஓகே, அது வந்து பாகவதத்திலேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு. எது இங்க பரோதர்மம்? சவை பும்சா பரோதர்மா. பரோதர்மானா என்ன? பக்தி தொண்டு. அப்ப நம்ம வந்துட்டு ஏன் திரும்பவும் வந்துட்டு ஏதோ பக்தி ரதோக்சஜே அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு? பக்தி ஆல்ரெடி 2வது இதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஏன் முதல்ல வந்து பரதர்மம்னு வந்து சொல்லியிருக்கு? ஏதாவது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணா போதுமே. பரமபுருஷருக்கு பக்தி தொண்டு பண்ணணும். உயர்ந்த தர்மம் சொல்றாங்க பகவானுக்கு. ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம் பார்ப்போம். ஏதாவான் ஏவ லோகோஸ்மின் பும்சாம் பரஸ்மிருத பக்தி யோகோ பகவதி தன்னாம கிரகணாதிபி. பரதர்மம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இது வந்து மனித வர்க்கத்திற்கு ஒரு மிக உயர்ந்த ஒரு நன்மையை கொடுக்க முடியுமோ அதுதான் வந்து பரதர்மம். அந்த பரதர்மம் என்னது? அதுதான் வந்து பகவதி தன்னாம கிரகணாதிபி. அது வந்து பகவானுடைய நாமத்தை சொல்றது, கேட்கறது, சிரவணம், கீர்த்தனம். அது அந்த மாதிரி அந்த 9 விதமான பக்தி தொண்டும் வந்து நம்ம வந்து சொல்லலாம். அதை வந்து யாரு ஒருத்தவங்க வந்து பண்றாங்களோ அவங்க வந்து அதுக்கு பேர் தான் என்னது, பரதர்மம் அப்படின்னு வந்து பேரு. பக்தி யோகம் தான் இந்த இலக்கியத்தினுடைய ஒரு சாரம். அந்த பக்தியானது என்ன பண்ணுது, ஒருத்தருக்கு வந்து பிரேம பக்தியை வந்து கொடுக்குது. ஓகே, அந்த பக்தி தோன்றுவதற்கு ஏதாவது வந்து ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டா, அகைத்துகி. அந்த முதல்ல பக்தி அப்படிங்கிறது பரதர்மம். அந்த பக்தியே முதிர்ச்சி அடையும் போது அது வந்து எந்த நிலையை அடையுது? அது வந்து பிரேம நிலையை அடையுது. சோ இதுக்கு வந்து ஒருத்தர்கிட்ட அந்த பக்தி தோன்றுவதற்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னா அகைத்துகி. அந்த மாதிரியான ஒரு பிரேம பக்தி வந்து ஒருத்தர்கிட்ட தோன்றுவதற்கு எந்த விதமான ஒரு காரணமும் தேவையே கிடையாது. ஸோ அதனால இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பக்தி அப்படிங்கிறது வந்து ஒரு கலப்பட பக்தி இல்லை. அது வந்து பியூர் டிவோஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட அந்த பியூர் டிவோஷனுக்கு எந்த விதமான ஒரு காரணமுமே தேவையே இல்லை. ஒரு ரீசன் இருந்தாதான் இந்த பக்தி பண்ண முடியும் அப்படின்றதே கிடையாது. அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ இந்த பக்தி வந்து வருவதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப ஏன் நம்ம வந்து சாதனா பக்தி பண்ணணும்? சாதனா பக்தி பண்ணாமலே இருக்கலாமே. சாதனா பக்தி பண்ணாதான் நம்ம வந்து பிரேம பக்தி அடைய முடியும்னு சொல்றோம். அப்ப அந்த சாதனா பக்தி ஏன் பண்ணணும்னு சொல்லணும்? மனசு எந்நேரமும் உரல்பட்டது பிரபு. ஸோ ஒழுங்குமுறை விதிகளை ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு, ஏன்னா ஸ்பான்டேனியஸ் பக்திங்கிறது கோபியர்களால் மட்டும்தான் ஓரளவு சாத்தியமாகும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ற விதத்துல இதுதான். ஓகே, அதாவது ஸ்ரவணம், கீர்த்தனம் அதுதான் வந்து என்னது, சாதனா பக்தி. நம்ம பண்ணக்கூடிய சாதனா பக்தினா அஃப்கோர்ஸ் அதுக்காக வந்துட்டு அப்படின்னா மங்களாத்தி பண்ண தேவையில்லையா பிரபு, ரொம்ப நல்லதா போச்சு பிரபு, இன்னைக்கு தான் எங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சாதனா பக்தியில அதுவும் இருக்கு. ஆனா வந்து சிரவணம், கீர்த்தனம் அப்படிங்கிறது நவவித பக்தி தொண்டுல அது முதன்மையா நம்ம வந்து சொல்றோம். ஆனா அந்த சாதனா பக்தியே வந்து அது ஒரு முதிர்ந்த நிலையை அடையும் போது அது வந்து என்ன ஆகுது, அது வந்து பிரேம நிலையை அடையுது. ஸோ அதனால வந்து இந்த பரோதர்மம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து அந்த பிரேம பக்தி. அந்த பிரேம பக்தியை தான் வந்து அந்த பரோதர்மம் அப்படின்னு வந்து குறிப்பிடப்படுது. ஏதோ பக்தி ரதோக்சஜே அப்படின்னு சொன்னா அப்ப அதுவும் பக்தி தான். ஆனா அந்த பக்தி என்னது, அது ஆரம்ப நிலை பக்தி. பகவானுக்கு வந்து என்ன பண்றோம், அதோக்சஜனா பகவான்,
அந்த பகவானுக்கு வந்துட்டு நம்ம ஆரம்பத்துல பக்தி பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு ஆரம்ப நிலை பக்தி, ஒரு இல்லைன்னா ஒரு சாதனா பக்தி. ஆனா அந்த சாதனா பக்தி எந்த நிலையை அடையணும்? பரோதர்மத்தை அடையணும். பரோதர்மம் அப்படின்னு சொன்னா அந்த கிருஷ்ண பிரேமை நிலை வரைக்கும் அது வந்து போகணும். அதுதான் வந்து உயர்ந்த நிலை. அது வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, இப்போ வந்து ஒரு மாங்காய் இருக்கு, அந்த ஒரு மாம்பழம் இருக்கு. இந்த மாங்காவுடைய ஒரு டேஸ்ட் எப்படி இருக்கும், மாம்பழத்துடைய ஒரு டேஸ்ட் எப்படி இருக்கும்? அதிக சுவையா இருக்கும் பிரபு. மாங்காயா? மாங்காய் ரொம்ப புளிப்பா இருக்கும். காயா இருக்கும் பிரபு. ஆக்சுவலி அது வந்து பழுத்த பழமா இருக்கும். ஸ்வீட்னஸும் அதுல ஜாஸ்தி இருக்கும். எஸ். எப்போ வந்து நம்ம ஆனா அதுக்காக ரெண்டுமே வேற வேறயா? ஒரே மாங்காய் தான், ஒரே ப்ராடக்ட் தான். மாங்கான்னு சொல்றதா மாம்பழம்னு சொல்றதா, அதோடைய ஸ்டேஜ் மாறிடுது இல்லையா? ஒரு மாங்காய் அது வந்து காயா இருக்கு, அதுக்கப்புறமா அது வந்து பழமா மாறுது. ஸோ அந்த ஸ்டேஜ் மாறும்போது அதனுடைய சுவை மாறுது. அதனால ஆரம்பத்துல இந்த சாதனா பக்தி அப்படிங்கிறது நமக்கு வந்து எப்படி இருக்கு, கொஞ்சம் பிடிக்கதான் செய்யுது. என்ன ப்ரோ டெய்லி வந்து காலையில மங்களாரத்தி பண்ணி, சாண்டிங்க பண்ணி, குரு பூஜா பண்ணி, பாவதம் கிளாஸ் கேட்டு, கடைசியில சாப்பிட போறதுக்குள்ளேயும் வந்து தூக்கமே வந்து தூங்கியே வந்து முடிஞ்சு போயிருது பொழுது. அந்த மாதிரி ஆயிருது. ஸோ அந்த மாதிரி நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா அதுலயே நம்ம வந்து ஒரு முதிர்ந்த நிலையை அடையும் போது நம்ம வந்து அந்த சுவையை வந்து சுவைக்க முடியும். இல்லை அப்படின்னா இன்னொரு ஒரு உதாரணம் வந்து கொடுக்கலாம். அரிசி இருக்கு. ஸோ அந்த அரிசி நம்ம வந்து வேக வச்சோம் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கு? அப்ப நம்ம அதை என்னன்னு சொல்றோம்? சாதம்னு சொல்றோம். அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அதே இது வெறும் அந்த அரிசியா இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம அதை வந்து சாதத்தை சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட முடியுதா? அது மாதிரி ஜஸ்ட் இது ஒரு உதாரணத்துக்காக தான். அதுக்காக பக்தியை நீங்க அந்த மாதிரி ரொம்ப இதா நினைச்சுக்க தேவையில்லை. ஒரு ஸ்டேஜ் மாறுது அப்படிங்கிறத ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு உதாரணம் வந்து சொல்றேன் நான். சாதனா பக்தி அப்படிங்கிறதும் பிரேம பக்தி அப்படிங்கிறதும் ஒரே, அது பக்தி பாதை தான். ஆனா அது வந்து ஒண்ணு வந்து முதிர்ந்த நிலையா இருக்கு, ஒண்ணு வந்து ஆரம்ப நிலையா இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால சரி, இப்போ வந்து இந்த பக்திக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து காரணம் பொதுவா வந்து பக்தர்களுடைய தொடர்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து நீங்க வந்து பக்தருக்கு வந்துட்டு எந்த ஒரு பக்திக்கு வர்றதுக்கு எந்த ஒரு காரணமுமே தேவையில்லைன்னு சொல்றீங்களே, அது எப்படி வந்து சாத்தியமாக முடியும் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி. பக்திக்கு ஏதாவது வரணும் அப்படின்னா அதுக்கு பக்தருடைய ஒரு தொடர்பு வந்து வேணும். அப்பதானே பக்திக்கு வர முடியும். அப்படி இல்லாம யாராவது பக்திக்கு வர முடியுமா? ஆனா இங்க வந்து என்ன சொல்றாங்க, அகைத்துகி அப்படின்னு சொன்னா இந்த பக்தி ஒருத்தருக்கு வர்றதுக்கு எந்த காரணமுமே தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அது எப்படி சாத்தியமா இருக்க முடியும்? இன்னொரு கேள்வி கூட கேட்கிறாங்க. ஆமாங்க, அது எப்படி அப்படின்னா பக்தியில 9 நிலை இருக்கு. யாருக்கு தெரியும்? ஸ்ரத்தா, சாது சங்க, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, ருச்சி, ஆசக்தி, பாவ, பிரேம. இப்போ இதுல வந்து சாது சங்க அப்படிங்கிறது எத்தனாவது நிலை? 2. அப்படின்னா முதல்ல வந்து அவர் பக்திக்கு வர்றதுக்கு வந்துட்டு சாது சங்கம் வந்து அவசியமா இருக்கா? அவசியமா இல்லையே. அப்ப முதல்லயே அவர் பக்திக்கு வந்ததுக்கு அப்புறமா தானே அவருக்கு சாது சங்கமே கிடைக்குது. அப்போ பக்தி தொண்டுக்கு வர்றதுக்கு எந்த காரணமும் தேவையில்லை. கரெக்டா இருக்குது இல்லையா? நம்ம கர்மா பிரபு. கர்மாவும் கிடையாது, குருமாவும் கிடையாது. பக்தி தொண்டுக்கு வந்து வர்றதுக்கு எந்த காரணமும் தேவையில்லை. அகைத்துகி, அவ்வளவுதான். அதுதான் இங்க சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? அது மட்டும் கிடையாது. ஒருத்தருக்கு வந்து தானம், தவம், தியாகம் இந்த மாதிரி எந்த ஒரு ரீசனுமே வந்து பக்திக்கு ஒருத்தருக்கு வர்றதுக்கு அது வந்து ஒரு காரணமா இருக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. இதெல்லாம் பண்ணா ஒருத்தர் வந்து ஒரு சத்துவ நிலைக்கு வேணா வரலாமே தவிர பக்திக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல, இல்ல அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க.
பக்தி அந்த மாதிரி சுதந்திரமானது, பகவான் சுதந்திரமானவர் மாதிரி பக்தியும் சுதந்திரமானது, அது அதுவா வரும் அப்படிங்கிறாங்க. கரெக்டா இல்லையா? இப்ப பக்திக்கு பக்தியே காரணமாங்க பிரபு. எனக்கு தெரியாது, நீங்க தான் சொல்லணும். சாது சங்கத்தின் மூலமா தான் சார் பக்தி வருது பிரபு. அதைத்தானே இப்ப சொன்னேன். பகவானோட கருணை இருந்தாலும் பகவான் பகவானோட கருணையே பக்தர்களோட தேவை கருணை, பகவானோட இருந்தாலும் கருணை ஈஸியா கிடைச்சிரும் பக்தி. பகவானுடைய கருணையே தேவை கிடையாது. பகவானோட கருணையும் தேவையில்லை, பக்தருடைய கருணையும் சுப்ரீம் தேவைப்படுது இல்ல பிரபு. ஆஹ் பூர்வ ஜென்ம சுக்ருதி இருக்கிறவங்க ஈஸியா பிடிச்சுக்குவாங்க. பூர்வ ஜென்மத்துல சுத்தியில் வைக்கிறாங்களா? சுக்ருதி சுக்ருதி பூர்வ ஜென்ம கனெக்ட் புண்ணியம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதான் இங்க வந்து அகை தூக்கி நோ ரீசன் சொல்லிட்டாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ம் பிரபுபாதர் வந்து அவருடைய சிஷ்யர்கள்ட்ட வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, உங்களை வந்து என்னுடைய ஆன்மீக குரு அனுப்பிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு சில சமயத்துல என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, நீங்க ரொம்ப ஃபார்ச்சுனேட் அப்படின்னு சொல்றாரு. பட் ஐ மேக் யூ ஃபார்ச்சுனேட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பக்தருடைய கருணையினாலதான் வந்து எல்லாருடைய இதயத்திலையும் பக்தி அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கு. அது வந்து நேச்சுரல் பொசிஷன். பக்திங்கிறது ஒவ்வொரு ஜீவாத்மாவோட இயற்கையான தன்மை, பிறப்புரிமை கூட சொல்லலாம். ஒவ்வொரு ஜீவாத்மாவோட இயற்கையான தன்மை. ஆனா நம்ம இப்பதான் பார்த்தோம், நம்ம அதை மறந்ததுனாலதான் இந்த ஜட உலகத்துக்கு வந்திருக்கோம். அப்போ கண்டிப்பா ஒரு பக்தருடைய கருணையினாலதான் பக்தி கிடைக்க முடியுமே தவிர, இதயத்துல இருந்தாலும் ப்ரோபாசோட ஃபேன் இட் அப்படிங்கிறார். எல்லாருடைய இதயத்திலையும் பக்தி இருக்கு. ஆனா அதை நம்ம வந்து ஒரு பக்தருடைய தொடர்புனாலதான் அந்த பக்தி நமக்கு கிடைக்குமே தவிர, அதுக்கு காரணம் இல்லாம இருக்கலாம். காரணம் இல்லாம பக்தி ஒருத்தருக்கு வரணும் அப்படின்னாக்க அவங்க வந்து கிருபா சித்தர்கள், சாதனா சித்தர்கள் அப்படின்னு 2 பேரும் சொல்றாங்க. ஸோ அந்த கேட்டகரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் கிருபா, பிரபுபாதுடைய கிருபா இல்லைன்னா நம்மளால இந்த பாகவதத்தை படிக்கவோ இல்ல அவருடைய பொருளுரை இல்லைன்னா இந்த பாகவத்தை நம்மளால புரிஞ்சுக்கவோ முடியாது. முந்தைய ஆச்சாரியர்களுடைய பொருளுரை எல்லாம் நம்ம வந்து பிரபுபாதுடைய பொருளுரை மூலமா தான் அதை புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இருக்கும்போது தேங்க்யூ. சோ எது காரணம்? பகவானுடைய கருணை காரணம், பக்தருடைய கருணை காரணம் அப்படின்னு நம்ம சொன்னா, அப்ப பகவான் கொஞ்சம் பேருக்கு பக்தியை கொடுக்குறாரு, கொஞ்சம் பேருக்கு பக்தி கொடுக்கல. பாரபட்சம் பாக்குறாரா? பக்தர்கள் கொஞ்சம் பேருக்கு கருணை கொடுக்குறீங்க, கொஞ்சம் பேருக்கு கருணை கொடுக்கல. பாரபட்சம் காட்டுறீங்களா? அப்படிலாம் இல்ல. நாங்க எல்லாருக்கும் கொடுக்கதான் செய்யறோம். அவங்க யாரும் எடுத்துக்கலன்னா நாங்க என்ன பண்றதுன்னு கேட்போம். அப்ப எல்லாரையும் பக்தர்களா மாத்துற அளவுக்கு சக்தி இல்லை. ஒண்ணு அது வந்து பக்தர்களுக்கு அந்த சக்தி இல்லைன்னு சொல்லணும், இல்லைன்னா பக்திக்கு அந்த சக்தி இல்லைன்னு சொல்லணும். அப்படின்னாலும் அது இடிக்கும். அப்ப என்னதான் சொல்ல வர்றது? அவங்க சரணாகதியை பொறுத்து வழி நடத்துறேன்னு சொல்றாரு இல்லையா பிரபு? ஓகே, அவங்கவுங்க விருப்பத்திற்கு இனியா நமக்கு பிரபு சிறிது அவங்களுடைய ஏயதமாம் பிரபத்தந்தே தாம் திஸ்யஸ்வபாரத். ஓகே, 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 தேங்க்யூ. ஸோ இங்க வந்து விஸ்வநாத் சக்கர டாக்கூர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து ஒருத்தருக்கு வந்து கருணை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து பக்தருடைய கருணை வேணும். அப்புறம் எதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் எங்களை போட்டு வந்து டார்ச்சர் பண்ண அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க தான் யாரும் பக்திக்கு யாருக்குமே தேவை எதுக்கு முதல்ல சொன்னீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாக்கணும்ல. பிரபு நாங்க எல்லாமே சொல்லிட்டு நாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு இது சொன்னோம், கருத்தெல்லாம் சொன்னோம். நீங்க எல்லாத்துக்கும் இல்ல இல்லைன்னு சொல்லி எல்லாம் வந்து என்ன சொல்றீங்கன்னு பாக்கணும்ல. ஓகே, சோ எப்படி வந்து ஒரு பக்தருக்கு வந்து அது எப்படி அப்படி நடக்குது அப்படின்னு அந்த மெக்கானிசம் வந்து விஸ்வநாத் சக்கர டாக்கூர் வந்து சொல்றாரு. அதாவது முதல்ல வந்து ஒரு பக்தர் என்ன பண்றாரு, அவர் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து கருணை கிடைக்கட்டும் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறார். இவங்க வந்து பக்திக்கு வரட்டும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ இவர் இந்த பக்தர் வந்து அவருக்கு மேல வந்து அந்த கருணை வரணும்னு, அவருக்கு வந்து பக்திக்கு வரணும்னு நினைச்ச உடனே அதுக்கப்புறமா தான் பகவானுடைய கருணை என்ன பண்ணுது, அந்த நபருக்கு வந்து போகுது. அப்போ முதல்ல ஒரு பக்தர் வந்து அவர் மேல கருணை செலுத்துறாரு. அதுக்கப்புறமா வந்து பகவானுடைய கருணை வந்து அவருக்கு வந்து போகுது. அப்புறமா அவர் வந்து பக்தர் ஆகிறாரு.
வாப்பா வா. இப்பதான் வந்து எந்த காரணமும் இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி இந்த காரணத்தை மட்டும் நீங்க சொல்லலாம் அப்படின்னு உங்களை மாதிரி தான் கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு தான் வந்து சொல்றாரு, பக்தர்கள்கிட்ட இந்த கருணை இருக்கு. இந்த கருணை வந்து எப்படி இருக்கு? இந்த கருணை அவங்க வந்து பக்தி பண்றதுனாலதான் அவங்ககிட்ட அந்த கருணை வந்து வருது. அப்ப அவங்களுக்கு முதல்ல அந்த கருணை, அந்த பக்தியினால அவங்களுக்கு அது வருது. அந்த கருணை வந்ததுனால அதுக்கப்புறமும் பகவான் அவருடைய கருணையை வந்து கொடுக்குறாரு. சோ அதனால அல்டிமேட்டா வந்து ஒருத்தருக்கு மேல கருணையை கொடுக்க வைக்கிறது எது? பக்தி. ஒரு பக்தரோட கருணை தான் ப்ரோ. குழப்பறீங்க. அது வந்து அல்டிமேட்டா ஒரு வழியில பக்திக்கு யாருமே காரணம் கிடையாது. பக்தி தான் அந்த ஒருத்தவங்க மேல வந்து ஒருத்தருக்கு அந்த பக்தியை கொடுக்க வைக்கிறதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆஹ் அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா, பகவான், பக்தி, பக்தர்கள், இந்த கருணை, இந்த நாலுமே வந்துட்டு பிரிக்க முடியாத ஒண்ணு. இது எல்லாமே வந்து பக்தியோடைய ஒரு அங்கம் தான். புரியுதா? பகவான், பக்தி, பக்தர்கள், கருணை, அந்த கருணைங்கிறது எப்படி பார்த்தாலும் பக்தர்கள்ட்ட இருக்கக்கூடிய கருணை என்பது எது? அது பக்தியினாலதான் அந்த பக்தர்கிட்ட வந்து அந்த கருணை அப்படிங்கிறது அவருடைய இதயத்துல வந்து வருது. அப்படி இல்லைன்னா பக்தி பண்ணலைன்னா நமக்கு யாரு மேலேயாவது கருணை வருமா? இவங்களும் வந்து பக்தர்கள் ஆகட்டும் அப்படின்னு அப்ப வராது. அப்ப அந்த பக்தி வந்து என்ன பண்ணுது? அதுதான் அவருடைய ஹிருதயத்துக்குள்ள அந்த பக்தி வருவதற்கு காரணமா இருக்கு. அப்ப பக்தியே அந்த பக்திக்கு காரணமா இருக்கு, வேறு காரணம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்ப அதே நேரத்துல பக்தி அப்படின்னு சொன்னாலே இந்த பக்தி, பகவான், பக்தர்கள், கருணை, இது எல்லாமே வந்து பிரிக்க முடியாத ஒண்ணு. அதனால இந்த பக்திக்கு ஒருத்தர் பகவானோட கருணையினால வந்தாருன்னு சொன்னாலும் கரெக்ட் தான், பக்தருடைய கருணையினால வர்றாங்கன்னு சொன்னாலும் கரெக்ட் தான், பக்திக்கு காரணம் பக்தியே அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட் தான், தப்பு கிடையாது. ஏன்னா இது நாலுமே வந்து பிரிக்க முடியாத ஒண்ணு. ஓகே. அப்புறமா வந்து இங்க அப்பிரதிகதா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்பிரதிகதா அப்படின்னு சொன்னா ஆஹ் ஞானம், கர்மம் இது இல்லாத அந்த ஒரு பக்திக்கு வந்து அப்பிரதிகதா பக்தி அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட அந்த பக்தியை யார் ஒருத்தவங்க பண்றாங்களோ அவங்க வந்து என்ன பண்றாங்க? அவங்க வந்து யயாத்மா சுப்ரசீததி. யார் ஒருத்தவங்க இந்த ஞானம், கர்ம, யோகா இதெல்லாம் கலப்படம் இல்லாத அந்த ஒரு பக்தி பண்றாங்களோ அவங்க வந்து சுப்ரசீததி, சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. ஓகே. பர்போட்ல லாஸ்ட் பேரலா பாருங்க. நாம் வேண்டுமென்றே தர்மம் என்ற சொல்லை தொழில் என்று குறிப்பிட்டுள்ளோம். ஏனெனில் தர்மம் என்ற சொல்லின் அடிப்படையான பொருள் ஒருவரது வாழ்வை பராமரிப்பது என்பதாகும். ஒரு ஜீவராசி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தனக்குள்ள நித்தியமான உறவுக்கேற்ப தனது செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் ஜீவராசியின் வாழ்வு பாதுகாக்கப்படுகிறது. ஓகே. சவை பும்சாம் பரோ தர்மம் அப்படின்னு சொல்றத இங்க பிரபுபாதர் அந்த தர்மத்தை வந்து என்ன சொல்றாரு? ஜஸ்ட் இந்த பௌதிகமான ஒரு தர்மம், நம்ம எது செஞ்சு நம்ம வாழ்க்கையை நடத்திக்கலாமோ அந்த தர்மத்தை வந்து பிரபுபாதர் வந்து சொல்றாரு. ஆனா அந்த தர்மம் அப்படிங்கிறது வந்து என்னவா இருக்கணும்? அந்த தர்மம் நம்மளை வந்து பக்தி தொண்டுல வந்து வழி நடத்தக்கூடியதா, நம்மளை வந்து நம்மளுடைய வாழ்க்கையை ஜஸ்ட் பாதுகாக்கக்கூடியதா வந்து இருக்கணுமே தவிர அது வந்து நம்மளை வேற, அதாவது பக்தி தொண்டுல இருந்து வேற பக்கமா கூட்டிட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காக பிரபுபாதர் அதை அந்த மாதிரி சொல்றாரு. இதற்காகத்தான் ஜீவராசியின் வாழ்வு பாதுகாக்கப்படுகிறது. கிருஷ்ணர் ஜீவராசிகளின் வாழ்வுக்கு மையமாக விளங்குகிறார். அவர் எல்லா கவர்ச்சிகளையும் கொண்டவர் ஆவார். மற்ற எல்லா நித்திய ஜீவராசிகளுக்கிடையில் அவர் மிகச்சிறந்த நித்திய வடிவை கொண்டவர் ஆவார். ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அதன் நித்தியமான வடிவம் அல்லது உருவம் ஒன்று உள்ளது. அப்படின்னா என்ன? ஜீவாத்மாக்கு இருக்கக்கூடிய ஸ்வரூபம், அதுக்கு ஆல்ரெடி ஆன்மீக உலகத்துல நம்ம இருந்த அந்த ஒரு சொரூபம்னு ஒண்ணு இருக்கு. இந்த உருவம் ஆன்மீக உலகில் இருக்கிறது. கிருஷ்ணரே பூரண முழுமையாவார். மற்ற அனைத்தும் அவரது பின்ன பகுதிகளே ஆகும். சோ
ஏற்கனவே நமக்கு கிருஷ்ணரோட அங்க இருந்து அந்த உறவை நம்ம வந்து என்ன செய்யணும், அதை வந்து புதுப்பிக்கணும். அந்த வழியில நம்மளை வழி நடத்துறதுக்கு ஒரு தர்மம் தேவை. அதை வந்து நம்ம கடைபிடிச்சு என்ன பண்ணணும், நம்ம பகவானை அடையணும். ஓகே, பதம் 7. வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜித ஜனயதி யாசு வைராக்கியம் ஞானம் சயத் அகைத்துகம். மணிப்பூர் தொடங்கிய ஆசை பக்தி சுவாமி வருவதற்கு பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டாற்றுவதால் ஒருவனுக்கு உடனடியாக உன்னத அறிவும் உலகப்பட்டிலிருந்து விடுதலையும் கிடைக்கின்றது. ஹரே கிருஷ்ணா. வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா. பக்தி யோக பிரயோஜிதா, பக்தி யோகத்தை வந்து ஒருத்தர் கடைப்பிடிக்கிறாரு அப்படின்னா யாருக்கு? வாசுதேவ பகவதி, பகவான் கிருஷ்ணருக்கு வந்துட்டு பக்தி தொண்டு ஒருத்தர் வந்து கடைபிடிச்சார் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? ஜனயதி. ஜனயதி அப்படின்னா என்ன உண்டாகுது? என்ன உண்டாகுது? வைராக்கியம், ஞானம். அது எப்படி உண்டாக்குது? அது வந்து ஜனயதி ஆசு வைராக்கியம். அது வந்து ரொம்ப குயிக்கா வந்துட்டு அந்த வைராக்கியமும் ஞானமும் உண்டாகுது. அது வந்து எந்த விதமான ஒரு தாமதமும் இல்லாம அது வந்து ஒருத்தருக்குள்ள உருவாகுதுன்னு அர்த்தம். சயத் அகைத்துகம். அகைத்துகம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாததுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? பொதுவா ஞானம் அப்படிங்கிறது வந்து எதுக்காக வந்து பயன்படுத்தப்படுது? பொதுவா ஞானம் அப்படிங்கிறது முக்திக்காக வந்து பயன்படுத்தப்படுது. முக்தி அப்படின்னா பிரம்மத்துல வந்து கலக்கிறதுக்காக. ஸோ வைராக்கியம் அப்படின்னாலும் அது வந்து அந்த ஒரு முக்திக்காக பயன்படுத்தப்படக்கூடியது. அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஞானிகள் எல்லாத்தையும் துறந்து ரொம்ப கடுமையான ஒரு வைராக்கியத்தோட தபங்களை வந்து மேற்கொண்டு அவங்க வந்து அருவ பிரம்மத்தை அடையணும்னு சொல்லி அவங்க வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு ஞானம் வைராக்கியத்தை தான் வந்து பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணா கிடைக்குமா அப்படின்னு நம்ம வந்து நினைச்சிக்க கூடாது. இல்ல, பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணா நமக்கு வைராக்கியம் ஞானம் எல்லாம் வரும். ஆனா அந்த வைராக்கியம் ஞானம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும்? அகைத்துகம். அது எந்த விதமான உள்நோக்கமும் குறிக்கோளும் இல்லாத ஒரு ஞானம் வைராக்கியமா இருக்கும். புரியுதா? இந்த ஞானத்தினால எனக்கு வந்து முக்தி வேணும் அப்படின்னு அந்த ஒரு உள்நோக்கம் இருக்காது. இந்த வைராக்கியத்தினால எனக்கு வந்துட்டு மேபி ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கலாம். நான் பக்தி தொண்டு பண்றேன். இப்ப சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், சில ஆஸ்டெரிட்டி பண்ணுவோம், ஏகாதசி ஃபாஸ்டிங் ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். ஆனா உள்ளுக்குள்ள ஏதாவது வந்துட்டு ஒரு டிசைர் வச்சிருக்கோம், நான் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கிறேன், எனக்கு இது வந்து தயவு செய்து ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு நாள் முழுக்க நெரிசல் இருக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு வைராக்கியம் வேணும் இல்லையா? ஆனா அந்த வைராக்கியம் எதுக்காக இருக்கு? புலன் திருப்திக்காக இருக்கு. அது ஒரு உள்நோக்கத்தோட இருக்கு. எனக்கு வந்து ஒரு விஷயம் தேவை, அந்த தேவையை நான் வந்து நிறைவேற்றிக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், அந்த வைராக்கியத்தை நான் கடைபிடிக்கிறேன். ஸோ அதனால பக்தி தொண்டு அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஞானமும் சரி வைராக்கியமும் சரி அது எப்படி இருக்கணும்? அது வந்து உள்நோக்கம் இல்லாததா இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய பக்தி தொண்டுலயும் அந்த வைராக்கியத்துக்கோ ஞானத்திலயோ வந்து என்ன இருக்கக்கூடாது? உள்நோக்கம் இருக்கக்கூடாது. இப்போ சில நேரம் வந்து நம்ம இப்போ இது வந்து படிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், நல்லா படிச்சுட்டு இருக்கிறோம், படிக்கணும்னு விருப்பப்படுறோம். இதோடைய நோக்கம் என்ன? பக்தி வைஷ்ணவ சர்டிபிகேட் வாங்கணும். பிரேம பக்தி அடையிறது தான் bro. பகவான் மேல அன்பு கொண்டது. நாம கத்திக்கிட்டு 4 பேருக்கு பிரச்சாரம் பண்ணணும். வேற கிருஷ்ணரோட கதையை லீலைகளை கேட்கலாம் பிரபு. பகவானுடைய பக்தர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறனால பக்தர்களோட சுபாவம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க சுபாவம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வர்ற நேரம் வந்து இல்லாம வந்து போயிடலாம் அப்படிங்கிறீங்களா? ஆக்சுவலா வந்து உண்மையான ரீசன் சொல்லணும், ஒரே ஒருத்தர் தான் வந்துட்டு சர்டிபிகேட் வாங்குறதுக்காக படிக்கிறோம் உண்மையான ரீசன் சொல்லியிருக்காங்க. மத்த யாரும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் உண்மையா அதுக்குதான் பிரபு படிக்கிறேன். அதுதான் தெரிஞ்சதான். வந்து நம்ம பாகவதம் படிச்சு நம்ம வந்து என்ன ஆகணும்,
நாளைக்கு நானும் வந்து கிளாஸ் கொடுக்கணும், 4 பேர் என்னைய வந்து அவங்க வந்து எவ்வளவு பெரிய பாகவதா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் என்னைய பார்த்து சொல்லணும். இவங்க தான் வந்து என்னுடைய பாகவதம் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய 4 பேர் முன்னாடி சொல்லணும். இதெல்லாம் வந்து எவ்வளவு வந்து ஒரு டேஸ்டான ஒரு விஷயம் கேட்கறதுக்கு. இதுக்கு இந்த இப்போ நம்ம இங்க வந்து இது மூலமா நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஞானத்தை வந்து வளர்த்துக்கிறோம். ஆனா இந்த ஞானத்தை வளர்த்துக் கொள்வதற்கான நோக்கம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து உள்நோக்கம் உடையதா இருக்கு. அது வந்து கலப்படமான ஒரு பக்தியா மாறிடும். இந்த மாதிரியான உள்நோக்கம் இல்லாம பாகவதம் அப்படிங்கிறது வந்து அது பகவானை வந்து நான் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அன்பை நான் இன்னும் நல்லா வளர்த்துக்கிறதுக்காகவும் அது எனக்கு உதவும் அப்படின்ற அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக மட்டுமே இந்த பக்தி தொண்டானது செய்யப்படணும். இந்த பாகவதமானது கற்றுக்கொள்ளப்படும். அப்போ வந்து என்ன செய்யும், அது நமக்கு வந்துட்டு 100% ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். ஓகே, பொருளுரை. பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செய்யும் பக்தி தொண்டை உணர்ச்சி வசப்பட்ட செயல் என்று கருதுபவர்கள் யாகம், தர்மம், தவம், அறிவு, யோக சக்திகள் முதலான மற்ற தெய்வீக தன்னுணர்வு பெறும் முறைகள் சாஸ்திரங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளன என்று விவாதிக்கக்கூடும். பக்தி தொண்டு உயர்ந்த செயல்களை செய்ய முடியாதவர்களுக்காகவே உள்ளது என்று அவர்கள் கருதுகின்றனர். பக்தி மார்க்கம் பொதுவாக சூத்திரர்கள், வைசியர்கள் மற்றும் புத்தியில் தாழ்ந்த பெண்கள் ஆகியோருக்கு உரியது என்று கூறப்படுகிறது. இது வந்து பாகவதத்திலே நீங்க வந்து படிப்பீங்க, 3வது அத்தியாயத்திலேயே வரும்னு நினைக்கிறேன். எதுக்காக இந்த பாகவதம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப புத்தியில தாழ்ந்தவர்களா இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பாகவதம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால பாகவதம் படிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பக்தி தொண்டு தானே. அப்ப அந்த பக்தி தொண்டு வந்து அந்த மாதிரி கீழ்நிலையில இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சிலருடைய ஒரு கருத்து. ஆனா அந்த மாதிரியான ஒரு கருத்து கிடையாது. இந்த பாகவதம் அப்படிங்கிறது அனைவருக்குமானது, புக்தியில் தாழ்ந்தவர்களுக்கானது மட்டும் அப்படின்னு சொன்னா சபை பும்சாம் பரோதர்மம்னு சொல்லியிருப்பாங்களா? பும்சாம் அப்படின்னு சொன்னா என்ன, அனைத்து ஜீவராசிகளுக்கும். சபை பும்சாம் அப்படின்னு சொன்னா இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும். பரோதர்மம் அப்படின்னா என்ன, ஒன்னே ஒண்ணுதான், கிருஷ்ண பிரேமியை அடைகிறதான் பரோதர்மம் எல்லாருக்குமே. வேற வேற இவங்களுக்கு ஒண்ணு அவங்களுக்கு ஒண்ணுன்னு கிடையாது. அப்போ இது வந்து தாழ்ந்தவர்களுக்கு பக்தி வந்து தாழ்ந்தவர்களுக்கானது அப்படின்லாம் வந்து என்ன பண்ண தேவையில்லை. அதை வந்து அப்படி தப்பர்த்தம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்காக தான் பிரபுபாதர் வந்து இங்க ஆரம்பத்துல அப்படி வந்து எழுதுறாங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொடர்பை பெறுவதென்பது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானமாகும். அது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இம்முறை சூத்திரர்கள், வைசியர்கள், பெண்கள் மற்றும் தாழ்ந்த பிரிவுகள் ஆகிய அனைவரும் பின்பற்றக்கூடியதாகும். அப்படின்னா என்ன, பகவான் வந்து அவர் அடைவதற்கான அந்த மார்க்கத்தை அனைவருக்கும் அவர் வந்து ஏற்படுத்துறாரு, கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்பதான் அவர் வந்து எல்லாருக்கும் பகவானா இருக்க முடியும். உயர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் என்னை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொன்னார்னா அப்ப அவர் எல்லாருக்கும் பகவான் சொல்ல முடியுமா? உயர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அவர் பகவான். அப்ப மற்றவர்களுக்கு, அப்ப எல்லாருமே அவரை வந்து அடைவதற்காக அவர் வந்து இருந்தாதான், எல்லாருக்குமாக அவர் இருந்தாதான் அவர் வந்து பகவான்னு நம்ம வந்து சொல்ல முடியும் இல்லையா? ஓகே, பதம் 8. தர்மஸ்வனிஷ்டித பும்சாம் விஸ்வக்ஷேன கதாசுய நோத்பாதயத் யதிரதின் ஸ்ரமயேவகி கேவலம். ஒருவரின் சொந்த நிலைக்கேற்றவாறு செய்யும் தொழிற்கடமைகள் பரமபுருஷ பகவானை பற்றிய செய்திகளிடம் கவர்ச்சியை தூண்டவில்லை என்றால் அவை அனைத்தும் பயனற்ற உழைப்பே ஆகும். ஹரே கிருஷ்ணா. போன ஸ்லோகத்துல வந்து சவை பும்சாம் பரோதர்மம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. ஆனா இங்க வந்து என்ன சொல்றாரு, தர்ம ஸ்வனிஷ்டித பும்சாம் அப்படின்னு சொன்னா, தர்மம் அப்படின்னு சொன்னா சொந்த உத்தியோக கடமை, ஒருத்தவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சொந்த உத்தியோக கடமை, அதை வந்து இங்க வந்து சொல்றாரு. அப்படின்னா என்ன, வர்ணாசிரம தர்மத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு தர்மம் அதுதான் வந்து இங்க எல்லாருக்குமே வந்து பரதர்மமா வந்து சொல்லப்படுதா அப்பனா அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கலாம். அப்போ வர்ணாசிரம தர்மம் கூட ஒருத்தருக்கு வந்து பரதர்மமா இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அது எப்போ,
தர்ம ஸ்வனுஷ்டித பும்சம் விஸ்வக்ஷேன கதாசுய. எப்போ அவர் வந்து தன்னுடைய சொந்த சுதர்மத்தை வந்து கடைபிடிக்கிறது மூலமா அவருக்கு வந்து பகவான் கிருஷ்ணருக்கு மீதான கதைகள்ல வந்துட்டு ஆர்வம் ஏற்படுதோ, அப்போ அவர் அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? அந்த பக்தி தொண்டு எப்போ வந்து தடைபடலையோ அப்ப அவர் அந்த தர்மத்தை கடைபிடிச்சாலும் என்னதான் பிரச்சனை? ஒரு பிரச்சனையுமே கிடையாது. மகாபாரதத்துல வந்து ஒரு கதை வரும். ஒருத்தர் வந்து கறி வியாபாரம் பண்ணக்கூடியவரா இருப்பார். மகாபாரதத்துல ஒருத்தர் 2 ஸ்டோரி சொல்றேன். கறி விற்கிறவரா இருப்பார். அப்போ ஒருத்தர் ஆன்மீக வாழ்க்கையை ரொம்ப வந்து பயிற்சி செய்யக்கூடிய ஒருத்தர், ஒரு ரிஷியா இருப்பாரு. அவர் வந்து தனக்கு இன்னும் நிறைய கத்துக்கணும்னு அவர் வந்து நினைப்பாரு. அப்ப அவருடைய குரு வந்து இந்த மாதிரி ஒரு ஊர்ல ஒருத்தர் இப்படி இருப்பாரு, நீ அவரை போய் பாருன்னு சொல்லிடுவாரு. ஆனா அவரை வந்து பார்த்தா அவர் வந்து எல்லாம் கறி வித்துக்கிட்டு இருப்பாரு, கட் பண்ணி. என்ன குரு இவர்கிட்ட வந்து நம்மளை வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, இவரு இப்படி கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவர் எப்படி எனக்கு வந்துட்டு ஆன்மீக வாழ்க்கைக்கு உதவ முடியும் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறமா வந்து தான் அவருக்கு தெரியும், அவர் கூட பேசினதுக்கு அப்புறமா அவர் எந்த அளவுக்கு வந்துட்டு தர்மம் அறிந்தவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. சோ அது மாதிரி ஆஹ் ஜெகநாதருடைய கதையில கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் வருவார். அவர் பேர் என்ன? அவர் அதே மாதிரிதான் கறி வியாபாரம் பண்ணுவார். ஆனா அவர் வந்து அவர்கிட்ட ஏதோ ஒரு வெயிட்டுக்கு அந்த என்ன சொல்லுவோம், கல்லு 1 கிலோ 2 கிலோ படிக்கல் இருக்குமே, அது வந்து அவர்கிட்ட அந்த கல் இருக்காது. அவர் ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன கிடைக்கும், அவருக்கு வந்துட்டு ஒரு கல் கிடைக்கும், நல்லா பளபளன்னு ஷைனிங்கா இருக்கும். அவர் பரவாயில்ல, இது ஒரு கல் இருக்கு, ஏதோ யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் எடுத்து வச்சுப்பாரு. அந்த ஒரே கல்லை யார் என்ன கேட்டாலும் அதுக்கு ஏத்த மாதிரி வெயிட் அது மாறிடும் அவருக்காக. சோ அவர் வந்து ஒருத்தவங்க 5 கிலோ கேட்டாங்கன்னா 5 கிலோ கறி அந்த கல்லு 5 கிலோ வெயிட்டுக்கு மாறிடும். அது மாதிரி அவர் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா தான் அவருக்கு தெரியும் அது வந்து சாலக்கிராம கல் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அந்த சாலக்கிராம கல் எடுத்து வந்துட்டு அதுக்கு இப்போ ஏதோ அவருக்கு தெரிஞ்ச வழியில வந்துட்டு பக்தி பண்ணுவாரு, பூஜை செய்வாரு, திரும்ப அதை வந்து ஒரு வியாபாரத்துக்கு பயன்படுத்துவார். அப்போ ஒரு முனிவர் வந்து பார்த்துட்டு, என்னப்பா இப்படி வந்து சாலக்கிராமத்தை வந்து நீ ஒரு வெயிட் யூஸ் பண்றதே வந்து தப்பு, அதுலயும் நீ வந்து கறி சேல்ஸ் பண்றதுக்கு வந்து பயன்படுத்துறியே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சண்டை போட்டு வாங்கிட்டு போயிடுவாரு. ஆனா அந்த பகவான் வந்து என்ன சொல்லிடுவாரு, சாலக்கிராம பகவான், நீ என்னை திரும்ப அவன்கிட்டே விட்டுரு, எனக்கு அதுதான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னுடைய இந்த வழிபாடுலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ அதனால தர்மஸ்வனிஷ்டித பும்சாம் அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் அவர் செய்யக்கூடிய அந்த தொழிலால அவருக்கு பகவானுக்கு மேல பிரேமை அதிகமாகுது, பக்தி அதிகமாகுது அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஒன்றும் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி. யார் அதுக்காக நாளைக்கு வந்துட்டு இதை வந்து சாக்கா எடுத்துட்டு ஆரம்பிச்சிடாதீங்க. இந்த மாதிரி அவங்கவுங்களுடைய ரியலான தர்மம் அதுவா இருந்தா, அதை விட வேற வழி இல்லை அப்படின்னு இருந்தா ஓகே. அப்படி இல்லாம இருந்தா நம்ம எவ்வளவுதான் வந்து மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் நம்ம படிச்சு ரொம்ப வந்து ஒரு ஒழுக்கமா நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தா கூட பகவானுக்கு மேல பக்தி வரல அப்படின்னு சொன்னா என்ன, அது வெறுமனையே சமயவகி கேவலம். அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. ஓகே, ரெண்டாவது பேரால பாருங்க. ஆத்மாவை பற்றியும் அது எவ்வாறு உடலையும் மனதையும் கடந்த நிலையில் உள்ளது என்பதை பற்றியும் மூடர்கள் அறியாத காரணத்தினால் அவருடைய உத்தியோக கடமைகளை செயலாற்றுவதில் அவர்களுக்கு அதிருப்தி உண்டாவது இல்லை. ஆத்மா செயலாற்றுவது ஆத்மா ஸ்தூல உடலுக்கும் சூஷ்மமான மனதுக்கும் அப்பாற்பட்டுள்ளது. அது உடலையும் மனதையும் இயக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தியை கொண்டதாகும். ஆத்மாவின் முக்கியத்துவத்தை அறியாமல் உடலாலும் மனதாலும் கிடைக்கும் லாபத்தினால் மட்டும் ஒருவர் சந்தோஷமாக இருக்க முடியாது. உடலும் மனதும் ஆன்மீக ஆத்மாவை மூடியுள்ள உரைகள் மட்டுமே ஆகும். ஆன்மீக ஆத்மாவின் தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். பறவையின் கூட்டினை சுத்தப்படுத்துவதால் மட்டுமே பறவையை திருப்திப்படுத்த முடியாது. பறவையின் தேவைகளை ஒருவர் உள்ளபடி அறிந்திருக்க வேண்டும். ஸோ ஒர்க் இஸ் ஒர்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இருந்துட்டு
தொழில் தான் நமக்கு முதல் தெய்வம், அதை நம்ம நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குறிப்பா நீங்க எங்க ஊர் பக்கம் வந்தீங்க அப்படின்னா அப்படிதான், கம்பெனிக்கு கம்பெனி அதான் எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது அவங்க வந்து ஜஸ்ட் வந்து உடல் மனசு இந்த லெவல்ல வந்து அவங்க வந்து இன்பத்தை அனுபவிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அதையும் தாண்டி ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆத்மாக்கான ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயலை நம்ம வந்து செய்யணும். அப்படி இல்லைன்னா ஆத்மா வந்து திருப்தியா இருக்காது. அதுக்கு தான் பிரபுபாதர் வந்து ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த பறவையோடைய உதாரணமும் பொருளுரையில வந்து கொடுத்துருக்கிறார். அந்த பறவையை வந்து நல்லா பாத்துக்கிறோன்னு சொல்லி ஒரு தங்க கூண்டு கொடுத்துட்டு அதுக்கு சோறு போடாம இருந்தா என்ன ஆகும்? தங்க கூண்டு கொடுத்துருக்கிறதுனால மட்டுமே அந்த பறவை வந்து உயிர் வாழுமா? சாப்பாடு போட்டாதான் உயிர் வாழும். அது மாதிரி வந்துட்டு நாம இந்த உடல் ரீதியான தர்மத்துக்கு மட்டுமே நம்ம வந்து முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதனால ஆத்மா திருப்தி அடைய போறது கிடையாது. ஓகே, பதம் 9. தர்மஸ்யகி ஆபவர்க்கஸ்ய நார்த்தோ தயோபகல்பதே நார்த்தஸ்ய தர்மைகாந்தஸ்ய காமோலாபாயகி ஸ்மிருத. எல்லாவித உத்தியோக ஈடுபாடுகளும் நிச்சயமாக முடிவான முக்திக்காகவே உள்ளன. அவை ஜட லாபத்துக்காக செய்யப்படவே கூடாது. மேலும் முனிவர்களின் கருத்துப்படி முடிவான உத்தியோக தொண்டில் ஈடுபட்டிருப்பவர் புலனின்பத்தை வளர்ப்பதற்காக ஜட லாபத்தை பயன்படுத்தவே கூடாது. தர்மஸ்யகி ஆபவர்க்கஸ்ய, தர்மம் அப்படின்னா இங்கேயும் வந்து என்னது? உத்தியோக தர்மம், அதாவது உடல் சார்ந்த தர்மம். அந்த உடல் சார்ந்த அந்த தர்மத்தை ஒருத்தர் வந்து கடைபிடிச்சு அவர் வந்து என்ன பண்றாரு? இந்த கர்மிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்னன்னா உத்தியோக தர்மம் பண்ணணும், அதாவது அவங்களுடைய தர்மத்தை கடைபிடிக்கணும், அந்த தர்மத்தின் மூலமா வந்துட்டு அர்த்தம் காசு சம்பாதிக்கணும், அந்த சம்பாதிச்ச அந்த காசு மூலமா இன்பத்தை அனுபவிக்கணும், அதுல நல்லா கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபைட் ஆகி அந்த மாதிரி வந்து புலனின்பம் செஞ்சு புண்ணியத்தெல்லாம் காலி பண்ணிட்டு என்ன பண்ணணும்? திரும்பவும் தர்மம் பண்ணணும், திரும்பவும் அர்த்தம் சம்பாதிக்கணும், திரும்பவும் என்ஜாய் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய கோல். ஆனா அந்த மாதிரி இல்லாம ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும்? ஆப்பவர்க்க ஒருத்தர் வந்து என்னவாகணும்? ஆப்பவர்க்கவா வந்து மாறணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்லப்படுது. ஆப்பவர்க்க அப்படின்னா என்ன? அதாவது இப்ப தர்மம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். தர்மம் அப்படின்னா கர்மிகளை பொறுத்த வரைக்கும் தர்மம்ங்கிறது என்ன? இதுதான், நல்லா சம்பாதிக்கணும், அவங்க வந்து அனுபவிக்கணும், இதுதான் அவங்களுக்கு தர்மம். ஞானிகளுக்கு தர்மம் அப்படின்னு சொன்னா என்ன? ஞானிகளை பொறுத்த வரைக்கும் தர்மம் அப்படிங்கிறது மனசு புலன்கள் இதையெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும். யோகிகளுக்கு தர்மம் அப்படின்னு சொன்னா என்ன? யம நியமங்களை வந்து கடைபிடிக்கணும், அதுதான் அவங்களுக்கு வந்து தர்மம். ஆனா பக்தர்களை பொறுத்த வரைக்கும் தர்மம் அப்படின்னா என்ன? ஸ்ரவணம் கீர்த்தனம்னு சொல்லக்கூடிய அந்த பக்தி தொண்டை வந்து ஒருத்தர் வந்து கடைபிடிக்கணும். ஸோ இந்த தர்மத்தை ஒருத்தர் வந்து எதுக்காக கடைபிடிக்கணும்? அவர் வந்து பௌதிக நன்மைக்காக வந்து இல்லாம என்ன பண்ணணும்? அவர் ஆன்மீக நன்மைக்காக இந்த தர்மத்தை வந்து அவர் வந்து கடைபிடிக்கணும். அப்படி அவர் வந்து அதை கடைபிடிச்சாருன்னா அப்ப வந்து பௌதிக நன்மை வந்து லாஸ் ஆயிருமே, அப்ப அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொன்னா ஒருத்தர் வந்து இந்த தர்மத்தை வந்து கடைபிடிக்கணும். இந்த தர்மத்தை கடைபிடிச்சு எனக்கு பௌதிகமான அந்த லாபம் கிடைக்கும் அப்படின்ற அந்த உள்நோக்கம் இல்லாம வந்து என்ன பண்ணணும்? அவர் வந்து கடைபிடிக்கணும். அப்படி அவர் கடைபிடிச்சாருன்னா அவருக்கு என்ன ஆகும்? அவருக்கு அந்த பௌதிக நன்மையும் கிடைக்கும். பௌதிக நன்மை மேல வந்து ஒரு முழு பற்றுதல் வச்சு அது எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்துக்காகவே அவர் வந்து பண்ணாம அவர் வந்து என்ன பண்ணணும்? அவர் அந்த மாதிரியான ஒரு பற்றுதல் இல்லாம அந்த தர்மத்தை கடைபிடிச்சாருன்னா அப்போ அவர் பக்தி தொண்டுலையும் முன்னேறுவாரு, அந்த பௌதிக நன்மையும் அவருக்கு கிடைக்கும். சோ அதுதான் வந்து இங்க சொல்லப்படக்கூடிய அந்த தர்மம். அந்த உள்நோக்கம் இல்லாம அந்த தர்மத்தை வந்து கடைபிடிக்கணும். சோ அப்படி கடைபிடிச்சாருன்னா அவர் வந்து அடுத்து என்ன ஆவாரு? ஆப்பவர்க்கஸ்ய. ஆப்பவர்க்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாவர்க்க அப்படின்னா யாருக்கு தெரியும்? பாவர்க்கன்னா யாருக்கு தெரியும்? அந்த பரிசிரமா, பேன, பய, மிருத்யு. எஸ் எஸ், வெரி குட் வெரி குட்.
அதுதான். அதுனா சிம்பிள் லைன்ல சொல்லணும்னா திரும்ப வந்து பிறக்கக்கூடிய நபர்கள். ஓகே. ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த பௌதிக உலகத்திலேயே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க பாவர்க்கா. ஆப்பவர்க்கா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆப்பவர்க்கா அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இந்த பிறப்பு இறப்புல உள்ள வரக்கூடாதுன்னு வந்து முயற்சி செய்யக்கூடியவங்க. அதுதான் ஆப்பவர்க்கசிய. பாவர்க்கசியனா பிறப்பு இறப்புக்கு உட்படக்கூடியவங்க, இல்ல அந்த வழியை கடைபிடிக்கக்கூடியவங்க. ஆப்பவர்க்கு அப்படின்னா பிறப்பு இறப்புக்குள்ள வரக்கூடாதுன்ற வழியை கடைபிடிக்கக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஞானிகளுக்கோ யோகிகளுக்கோ அந்த அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆப்பவர்க்கான என்ன? முக்தி அடைகிறது, அதாவது பிரம்மனை வந்து அடையிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆப்பவர்க்கான அதுதான். ஆனா பக்தர்களை பொறுத்த வரைக்கும் ஆப்பவர்க்கு அப்படின்னா என்ன? பிரேமை நிலையை அடையிறது. பிரேமை நிலையை அடையிறது தான் நமக்கு வந்துட்டு ஆப்பவர்க்க. யாரு ஒருத்தவங்க வந்து இந்த ஆப்பவர்க்கத்தை வந்து கடைபிடிக்கிறாங்களோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஞானிகளோ இல்ல யோகிகளோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, இந்த பௌதிக அசட் இல்ல வஸ்துக்கள், இந்த சொத்துக்கள் இருக்கே, இதை வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய அந்த ஒரு ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வந்து பயன்படுத்துறாங்க. ஆனா கர்மிகள் வந்து என்ன பண்றாங்க, அவங்க இந்த பௌதிக வஸ்துக்கள் எல்லாம் அவங்களுடைய புலனின்பத்துக்கு வந்து பயன்படுத்துறாங்க. ஆனா பக்தர்கள் என்ன பண்றாங்க, அதை வந்து பகவானுடைய இன்பத்துக்கு பயன்படுத்துறாங்க. எல்லா விதமான பௌதிக வஸ்துக்களையும் பக்தர்கள் அவங்க தாங்க அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்களா, அவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையுமே பகவானுக்கு அர்ப்பணிக்கிறாங்க, பகவானுடைய சேவையில ஈடுபடுத்துறாங்க. ஸோ அதனால வந்து இந்த ஆப்பவர்க்க கேட்டகரியிலேயே யாரு வந்து உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னா பக்தர்கள் தான் வந்து உயர்ந்தவர்கள். ஏன்னா அவங்கதான் எல்லாத்தையுமே பகவானுடைய சேவையில வந்து ஈடுபடுத்துறாங்க. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் அவங்களுடைய புலன்பத்துக்காக வந்து என்ன பண்றது இல்ல, இந்த பௌதிக செல்வத்தை வந்து அதை பயன்படுத்தல. கஷ்டப்பட்டு அவங்களுடைய சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த சம்பாதிக்கிறத புலன்பத்துல நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை அதை நான் வந்து என்ஜாய் பண்ண வேணாமா அப்படின்னு அவங்க நினைக்கிறது கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, அதை பகவானுடைய சேவைக்கு கொடுத்துடுறாங்க. பதம் 10. காமஸ்ய இந்திரிய பிரீதி லாபோ ஜீவேத யாவதா ஜீவஸ்ய தத்வ ஜிக்ஞாசோ நார்த்தோ யச்சோக கர்மபி. நோக்கி செலுத்தப்படவே கூடாது. ஒரு மனிதன் பரபிரமத்தை பற்றி விசாரணையில் ஈடுபட வேண்டியவராகையால் ஒருவர் ஆரோக்கியமான வாழ்வுக்கு அல்லது சுய பராமரிப்புக்கு மட்டுமே ஆசைப்பட வேண்டும். வேற எதுவும் தொழிலின் நோக்கமாக இருக்கக்கூடாது. கர்மஸ்ய காமஸ்ய இந்திரிய பிரீதிர் லாபோ ஜீவேத யாவதா. ஒருத்தருடைய வாழ்வின் நோக்கம் வந்து வெறுமனே எதை மையமா கொண்டிருக்க கூடாது, புலனின்பத்தை மையமாக கொண்டிருக்க கூடாது. அதனாலதான் ரிஷபதேவர் தன்னுடைய பசங்களுக்கு வந்துட்டு உபதேசம் பண்ணும்போது என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே வந்து இமீடியட்டா ரிஷபதேவர் தன்னுடைய பசங்களுக்கு வந்து என்ன சொல்றாரு, தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம். ஓ மை டியர் சன்ஸ், இந்த மனித பிறவி எதுக்காக இருக்கு, தபத்துக்காக இருக்கு அப்படிங்கிறார். யாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா, இந்த உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சக்கரவர்த்தி தன்னுடைய பசங்க கிட்ட வந்து இந்த வாழ்க்கை தபத்துக்கு உரியது அப்படிங்கிறார். அப்படின்னா ராஜா வீட்டு பசங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும், வீட்டுல எல்லாரும் ஆளாளுக்கு வந்துட்டு ஒரு லிம்போர்கினி ஃபெராரின்னு சொல்லி கார் வச்சிருப்பான். அந்த மாதிரி வந்து ஒரு பணக்காரன்ட்ட போய் வாழ்க்கை தபத்துக்குரியதுப்பா அப்படின்னு சொன்னா அப்புறம் எதுக்குப்பா இவ்வளவுதான் சம்பாரிச்சு வச்சிருக்காரு, சம்பாதிக்காமலே இருந்திருக்கலாம்ல நீ அப்படின்னு கேட்பான் பையன். அப்போ ராஜா அவ்வளவு பெரிய ஒரு ராஜ்யத்தை கையில வச்சுட்டு தன்னுடைய பசங்க கிட்ட வந்து வாழ்க்கை தபத்துக்குரியதுதான்ப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த வாழ்க்கை வந்து புலன்பத்துக்கானது கிடையாது. எதுக்காக, தபோ திவ்யம், இது வந்து தபத்துக்கானது. பிரம்ம சௌக்கியம் து அனந்தம், நம்ம வந்து பிரம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் இருக்கிறோமே தவிர
இந்த மாதிரி வந்து சரீர ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்காக இல்லப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பசங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்குறார் ரிஷபதேவர். அதுதான் இங்கேயும் வந்து சூத கோஸ்வாமி வந்து சொல்றாரு, ஒருத்தர் வந்து இந்த அதிகமான புலனின்பத்துக்காக வந்து அவர் இந்த லைஃப்பை வந்து பயன்படுத்தி பிஸ்னஸ் அது இதுன்னு செஞ்சு அவருடைய வாழ்க்கையை வந்து விரயம் பண்ணாம இந்த வாழ்க்கையை அவர் வந்து எதுக்கானதா வந்து பயன்படுத்தணும்? ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா. தத்துவ ஜிக்ஞாசா அப்படின்னு சொன்னா என்ன? அதோ பிரம்ம ஜிக்ஞாசா. வேதாந்த சூத்திரத்துடைய முதல் சூத்திரமே வந்து என்ன சொல்லுது? அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சொல்லுது. இப்போ நீ வந்து என்ன பண்ணு, கேள்வி கேளு அப்படின்னு அர்த்தம். இப்போ நீ கேள்வி கேளுனா இப்பதான் நீ வந்து மனுஷனா இருக்க, அதனால இப்ப நீ கேள்வி கேளுன்னு அர்த்தம். சோ அது மாதிரி ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா என்ற ஜீவாத்மா வந்து பகவானை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கே தவிர அது வந்து இந்த பௌதிகமான லாபங்களை வந்து அனுபவிக்கிறதுக்காக அது இல்லை அப்படிங்கிறது தான் இங்க வந்து சொல்றாங்க. ஓகே, பதம் 11. வதந்தி தத்துவவிதஸ்தத்வம் யஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சத்யதே. பரபிரம்மத்தை அறிந்தவர்களான கற்றறிந்த ஆன்மீகிகள் இந்த இரண்டற்ற மெய்ப்பொருளை பிரம்மம், பரமாத்மா அல்லது பகவான் என்று அழைக்கின்றனர். ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசான்னு சொல்லிட்டாரு. இந்த ஜீவாத்மா வந்து தத்துவத்தை தெரிந்து கொள்ளணும்ன்றதுதான் அதோடைய முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த தத்துவம்னா என்னது, அதை எதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா? அதனால இங்க வந்து ஜென்ரலா காமனா வந்துட்டு சூத கோஸ்வாமி வந்து சொல்றாரு, வதந்தி தத்துவவித தத்துவம் யஜ்ஞானம் பிரம்மயம் யஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்யதே அப்படின்றாரு. அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு கருத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா பகவான் அப்படிங்கிறவர் தான் பூர்ணமான ஒரு நிலை. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வதந்தி அவர்கள் கூறுகிறார்கள். யாரு? தத்துவவித அப்படின்னு சொன்னா தத்துவத்தை ஆராய்ச்சி செய்துகிட்டு இருக்கக்கூடியவங்க, கற்றறிந்த அந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்றாங்க. என்னது தத்துவம்? தத்துவம் அப்படின்னா எது உயர்ந்த உண்மையோ அதுதான் வந்து தத்துவம். ஓகே, சோ அந்த உயர்ந்த தத்துவம் ஏதோ அதுதான் இங்க வந்து சொல்லப்படுது. அந்த உயர்ந்த தத்துவம் என்ன? அப்புறமா அத்வய ஞானம்னா என்ன? அத்வயம் ஞானம் அப்படின்னா எது ஞானம்? பிரம்மம். அதுதான் வந்து ஞானம். யாருக்கு? ஞானிகளுக்கு. அந்த பிரம்மம் அப்படிங்கிறது ரூபம் இல்லாம இருக்கிறது. பிரம்மம்னா என்ன? ரூபமற்றது. தெரிந்து கொள்ளக்கூடியவருக்கும் தெரிந்து கொள்ளப்படும் அந்த வஸ்துக்கும் ரெண்டுக்கும் எந்த ஒரு டிஃபரெண்ட்டும் கிடையாது. அந்த வேறுபாடு இல்லாம இருக்கிறதுக்கு பேரு தான் வந்து என்னது? பிரம்மம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கான்சியஸ்ல எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் ஞானிகளுடைய ஒரு கொள்கை. புரியுதா? பிரம்மம் அப்படின்னு சொன்னா ஒண்ணுதான். அந்த பிரம்மம்ங்கிறது வேற, நான் வேற அப்படிங்கிறதே கிடையாது. நான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப நான் வேற பிரம்ம வேறன்றது ஆயிரும். இல்ல, நானே தான் பிரம்மம். அந்த பிரம்மத்தை நான் அகம் பிரம்மாஸ்மி. ஓகே, நானே தான் பிரம்மம். பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அந்த பிரம்மத்தை நான் தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னாலே அப்ப ரெண்டுன்னு ஆயிரும். அந்த மாதிரி கிடையாது. அத்வயம் ஞானம் பிரம்மம். சோ அந்த பிரம்மம் இரண்டற்ற ஒண்ணு அப்படிங்கிறது தான் அத்வய ஞானம். அப்ப அந்த பிரம்மம்ங்கிறது அருவ பிரம்மம் அப்படிங்கிறது தான் ஞானிகளுடைய ஒரு கருத்து. யோகிகளை பொறுத்த வரைக்கும் எது ஞானம்? யோகிகளை பொறுத்த வரைக்கும் ஞானம் அப்படிங்கிறது பரமாத்மா. இங்க இந்த ஞானம் அத்வயம் அப்படின்னு சொன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி அது அத்வயம் அப்படின்னு சொன்னா, அதாவது பரமாத்மா இருக்கிறாரே
அவருக்கும் அவருடைய சக்திக்கும் இடையே வந்து ஒற்றுமை இருக்கு. அதனால பரமாத்மாவையும் அத்வய ஞானம் அப்படின்னு வந்து சொல்லலாம். பரமாத்மா இருக்கிறாரு, அவருடைய சக்தி இருக்கு. அவர் என்ன பண்றாரு? அவர் அந்த சக்தி மூலமா இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவர் வந்து பரவி இருக்கிறார். அப்புறமா அந்த பௌதிக பிரபஞ்சம் தான் அவருடைய இருப்பிடமா இருக்கு. ஏன்னா பரமாத்மா ஆன்மீக உலகத்துல கிடையாது. பரமாத்மா எங்க இருக்கிறாரு? பரமாத்மா இந்த பௌதிக உலகத்துல மட்டும்தான். பரமாத்மாவுக்கு ஆன்மீக உலகத்துல வேலை இல்லை. சோ அதனால இப்ப ஒரே நேரத்துல என்ன ஆயிடுச்சு? அத்வயம்னா பிரபு, அந்த யோகிங்க வந்து எதுக்கு பரமாத்மாவை அடையணுன்றாங்க? இது இவங்க கூப்பிட்டு வந்து ஸ்கூல்ல ஒரு இன்டராக்ட் வச்சிருந்தாங்க. பசங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். என்ன கேட்டீங்க மாதாஜி? அந்த யோகிங்க பரமாத்மாவை அடையணும்னு எதுக்கு பிரபு? பரமாத்மா இந்த உலகத்துல தான் இருக்குது, மேலே கிடையாது. ஆனா அவங்க வந்து பரமாத்மாவை அடையணும்னு எதுக்கு நினைக்கிறாங்க? சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்லும் போதே உங்களுக்கு வந்து புரியும். சோ யோகிகளை பொறுத்த வரைக்கும் அத்வயம்னா என்ன, ஞானம்னா என்ன? பரமாத்மா தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஞானம் அப்படின்னு பார்த்தோம். சோ அத்வயம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பரமாத்மாவுக்கும் அவருடைய சக்திக்கும் எந்த ஒரு டிஃபரெண்ட்டும் இல்லைன்னு அர்த்தம். ஓகே. சோ அதனால பரமாத்மா இங்க இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் வந்து பரவி இருக்கிறார். அவருடைய ரூபத்துக்கும் அவர் எங்க இருக்கிறாரோ அந்த பிரபஞ்சத்துக்கும் எந்த ஒரு டிஃபரெண்ட்டும் இல்லை அப்படின்றது அவங்களுடைய கருத்து. ஓகேவா? ஒரு விதத்துல வந்து சரிதான். ஏன்னா அவருடைய சக்தி மூலமா தான் வந்து என்ன பண்றாரு? அவர் இந்த பிரபஞ்ச சிருஷ்டியையும் பண்ணியிருக்கிறார். பரமாத்மானா ஒவ்வொருடைய ஹிருதயத்துக்குள்ளும் இருக்கக்கூடிய பரமாத்மா யார்? அது க்ஷீரோதக சாயி விஷ்ணு இல்லையா? அவர் தானே இந்த க்ஷீரோதக சாயி விஷ்ணு நம்மளுடைய ஹிருதயத்துக்கு பரமாத்மாவா இருக்கிறார். ஸோ அவர் இந்த சிருஷ்டியை வந்து இங்க பண்றாரு. இந்த பௌதிக உலகத்துக்குள்ள கர்ப்போதக சாயி விஷ்ணு, அதுக்கு அடுத்த விஷ்ணு யார் இருக்கிறார்? க்ஷீரோதக சாயி விஷ்ணு. அவர் தான் இந்த 14 பிளானட்டரி சிஸ்டம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால வந்து இந்த பரமாத்மாவுக்கும் இந்த பௌதிக பிரபஞ்சத்துக்கும் எந்த டிஃபரெண்ட்டும் இல்லைன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அதனால இப்ப அவங்க வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தை பார்த்தாலும் பரமாத்மாவா தான், எங்கேயும் எல்லா இடத்துலயும் பரமாத்மாவா தான் பாக்குறாங்க. அதனால அவங்க வந்து பரமாத்மாவை வந்து மெடிடேட் பண்றாங்க. ஏன்னா பரமாத்மானாலதான் இந்த சிருஷ்டி படைக்கப்பட்டிருக்கு. அப்ப அவர் தான் அதுக்கு வந்து கர்த்தா. அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்ப யாரு வந்து இறுதி இலக்கா இருக்கிறா? பரமாத்மா தான் இறுதி இலக்கா இருக்கிறாரு. அப்போ அவங்க வந்து பரமாத்மாவை மெடிடேட் பண்றாங்க. அப்ப பரமாத்மாவை மெடிடேட் பண்ணி அப்ப கடைசியில அவங்க வந்துட்டு யாரை அடைவாங்க? இந்த பரமாத்மாவை வந்து அடைகிறதா அவங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? இந்த பௌதிக சிருஷ்டியத்தை அவங்க வந்துட்டு மெடிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எங்க போவாங்க? அவங்க இந்த பௌதிக உலகத்துக்குள்ளேயே தான் இருப்பாங்க. இது உங்களுக்கு இப்ப கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும். செகண்ட் கேண்டோ நீங்க படிக்கும் போது செகண்ட் சாப்டர்ல வந்து உங்களுக்கு சுகதேவ கோஸ்வாமி அங்க வந்து விளக்குவார். எப்படி வந்து இந்த யோகிகள் பரமாத்மாவை விராட் ரூபத்திலேயோ இல்லைன்னா வந்து ஒரு சிலர் வந்து விராட் ரூபத்துல வந்து மெடிடேட் பண்ணுவாங்க ஞானிகள். ஒரு சிலர் வந்து பரமாத்மாவையே மெடிடேட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு அங்க வந்து புரியும். ஸோ முக்தி அடைதான் ஒரே முக்தி தானே பிரபு? முதல் யுகம், ரெண்டாவது யுகம் சாயுஜ முக்தி அடைகிறாங்க. மியூட் பண்ணுங்க யாராவது. அதாவது வந்து விராட் ரூபத்தை வந்து மெடிடேட் பண்றவங்க என்ன ஆவாங்க? அந்த விராட் ரூபத்தை மெடிடேட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு பிரம்மத்தை தான் அடையணும்னு சொல்லி அவங்க வந்து முயற்சி செய்வாங்க. ஸோ அவங்க வந்து அருவ பிரம்மத்தை வந்து அடைவாங்க. இன்னும் சிலர் பரமாத்மாவை தான் மெடிடேட் பண்ணுவாங்க. ஆனாலும் பரமாத்மா வந்து எங்க இருக்கிறாரு? அவர் பௌதிக உலகத்துக்குள்ளதானே இருக்கிறாரு. ஸோ அப்போ அவங்க வந்து பௌதிக உலகத்துக்குள்ளதான் இருப்பாங்க. பரமாத்மாவை மெடிடேட் பண்ணி அதுக்கப்புறமா அருவ பிரம்மனை மெடிடேட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு போகக்கூடியவங்களும் இருக்காங்க. அப்படி வந்து மெடிடேட் பண்றவங்களும் இருக்காங்க. நீங்க 3 விதமான யோகிகளை வந்து நீங்க பாப்பீங்க. அங்க செகண்ட் கேண்டோ நீங்க படிக்கும் போது கவனமா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 3 விதமான யோகிகள் பாப்பீங்க.
ஒருத்தர் வந்து அட்டாச்டு யோகி. அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அவர் வந்து விஸ்வரூபத்தை வந்து தியானம் பண்ணுவார். இன்னொருத்தர் வந்து பற்றற்ற யோகி. இந்த பற்றற்ற யோகி வந்து என்ன பண்ணுவாரு, அவர் வந்து பரமாத்மாவை மெடிடேட் பண்ணுவாரு. ஆனாலும் இறுதியா அவர் அடையணும்னு நினைக்கிறது பிரம்மத்தை தான் அடையணும்னு நினைப்பார். இந்த பற்றற்ற யோகிலேயே இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவர் பிகினிங்ல இருந்து பரமாத்மாவையே தான் மெடிடேட் பண்ணுவார். எந்த ரூபத்துல? கற்புதகசாயி விஷ்ணுனுடைய ரூபத்துல. அவர் அந்த பரமாத்மாவை எந்த ரூபத்துல? காரணதுகசாயி விஷ்ணுவுடைய ரூபத்துல மெடிடேட் பண்ணுவார். அப்ப என்ன ஆகும்? அவர் காரணதுகசாயி விஷ்ணுவுடைய தேகத்துல போய் ஐக்கியம் ஆயிடுவார் இந்த சிருஷ்டியுடைய லாஸ்ட்ல. ஓகே, இது இன்னும் நீங்க அங்க படிக்கும்போது இன்னொரு வாட்டி கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே. சோ இங்க வந்து இதனாலதான் இந்த யோகிகள் வந்து என்ன பரமாத்மா தான் ஞானம்னு நினைக்கிறாங்க. அந்த பரமாத்மாவுக்கும் இந்த பௌதிக பிரபஞ்சத்துக்கு எந்த டிஃபரெண்ட்டும் இல்லைன்னு நினைக்கிறாங்களே, அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த அத்வயம் அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்துல வந்து ஒண்ணு. ஓகேவா? ஆனா பரமாத்மாவுடைய நேச்சர் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பரமாத்மா வந்து அவரே ஞான சொரூபமாவும் இருக்கிறாரு. ஏன்னா அது பகவான் இல்லையா? சோ பகவான் அவர் வந்து ஞான சொரூபமாவும் இருக்கிறாரு. ஆனாலும் அவர் வந்து என்ன பண்றது இல்ல, அவர் வந்து அந்த ஞானத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கோ எதுவும் வந்து அவர் முயற்சி பண்றது. அவர் வந்து என்ன பண்றாரு, ஜஸ்ட் வந்து ஒரு சாட்சியா மட்டும் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி. எல்லாருக்குள்ளயும் பரமாத்மா வந்து என்ன பண்றாரு, ஒரு சாட்சியா தான் இருக்கிறாரு. ஆனா பக்தர்களுக்கு பரமாத்மா வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து வழிகாட்டியா இருக்கிறார். அவர் வந்து வழிகாட்டுவார் பக்தர்களுக்கு. சோ பக்தர்களை பொறுத்த வரைக்கும் பகவான் தான் ஞானம், அவர் தான் அத்வயம். ஏன்னா சேம் பரமாத்மா மாதிரியே இங்க பகவானுக்கும் சக்தி இருக்கு இல்லையா? பகவானுக்கும் சக்தி இருக்கு, அவருடைய பௌதிக சக்தி இருக்கு. சோ பகவான், அவருடைய பௌதிக சக்தி, இந்த ரெண்டுமே வந்து அத்வயம், தனித்து கிடையாது. ரெண்டுமே வந்து ஒண்ணுதான் இல்லையா? பகவானும் பகவானுடைய சக்தியும் ஒண்ணு. பகவான் வேற, அவருடைய சக்தி வேறன்றது கிடையாது. அதனால அத்வயம் அப்படின்னு சொன்னா அங்க வந்து என்ன அர்த்தம்? பகவானும் அவருடைய சக்தியும் ஒண்ணு அப்படின்ற விதத்துல அங்க அத்வயம் வந்து கரெக்ட். நம்மளும் பகவானும் ஒண்ணுன்னு நினைக்க கூடாது. புரியுதா? அத்வயம் அப்படின்னு சொன்னா ஞானிகளை பொறுத்த வரைக்கும் நானே பிரம்மம் அப்படின்ற அந்த ஒரு ஒரு ஒரே ஒரே எண்ணம் இருக்கு. ஞானிகளை பொறுத்த வரைக்கும் அத்வயம்னா அது. பரமாத்மா இது என்னது, யோகிகளை பொறுத்த வரைக்கும் அத்வயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யோகிகளை பொறுத்த வரைக்கும் பரமாத்மாவோ இந்த பௌதிக உலகமோ வேற வேற கிடையாதுன்னு அர்த்தம். அதனாலதான் அவங்க வந்துட்டு இந்த பௌதிக உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கிறது கிடையாது. ஓகேவா? ஆனா பக்தர்களை பொறுத்த வரைக்கும் பகவான் தான், பகவான் அவருடைய சக்தி, அதுக்கும் அவருக்கும் எந்த டிஃபரன்ஸும் பாக்குறது இல்லை. நானும் பகவானும் ஒண்ணு அப்படின்னு நம்ம நினைக்கிறது கிடையாது. சக்தியின் ரூபத்துல நம்மளும் பகவானுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கலாம். ஆனா நம்ம வந்து அவரும் நானும் எப்போதும் ஒண்ணு அப்படின்ற மாதிரியான ஒரு விதத்துல நம்ம அதை எடுத்துக்கிறது கிடையாது. சோ அதே மாதிரி அத்வயம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஜீவாத்மா அறியாமைக்கு உட்படக்கூடியதா இருக்கு. ஆனா பகவான் வந்து அந்த அறியாமைக்கு எப்பயுமே அப்பாற்பட்டவரா இருக்கிறார். அத்வயம். அத்வயம் அப்படின்னு சொன்ன என்ன? அத்வயம் அப்படின்னு சொன்னா தனக்கு நிகராக யாரும் இல்லாதவர்னு அர்த்தம். அத்வயம். அவர் இரண்டற்ற ஒருவராக இருக்கிறார். எப்படி? அறியாமையிலிருந்து விடுபட்ட நிலைமையிலையும் இருக்கிறதுனா அவர் ஒருத்தர் தான். எப்பயுமே அறியாமைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். இரண்டற்ற ஒருத்தரா அவர் தான் இருக்கிறார். அதுக்கப்புறமா அப்கோர்ஸ் நித்திய சித்தர்கள் எல்லாமே இருக்கலாம். ஆனா அதெல்லாம் யாரோட? அவருடைய கருணையினால அவங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்க. கட்டுண்ட ஜீவாத்மாக்களுக்கு தானே வந்து அந்த ஒரு அறியாமைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு கிடையாது. அது யாருக்கு இருக்கு? அது பகவானுக்கு மட்டும்தான் இருக்கு. ஓகே. இன்னொரு விதத்துல அத்வயம் அப்படின்னு சொன்னா பகவானுக்கு இணையா யாரும் இல்லை அப்படின்றதையும் வந்து சொல்லலாம். சோ பக்தர்களுக்கு வந்துட்டு பகவானே வந்து தூய ஞானத்தை வந்து கொடுக்குறாரு. இல்லைன்னா பகவான் தான் தூய ஞானமே. பக்தர்களை பொறுத்த வரைக்கும் பகவான் தான் தூய ஞானமே. அது எப்படி பகவானே ஞானம்னு சொல்லலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா
சொல்லலாம். பகவான் கிட்ட 6 விதமான ஐஸ்வர்யங்கள் எப்போதுமே பூர்ணமா அவர்கிட்ட இருக்கு. அப்போ அவரை வந்து ஞானம் அப்படின்னு சொல்றதுல வந்து தப்பே கிடையாது இல்லையா? ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசச ஸ்ரீய ஞான வைராக்கியா அப்படின்னு சொல்லி அந்த விஷ்ணு புராணத்துல வந்து ஸ்லோகம் சொல்லியிருக்கு இல்லையா? அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 6 விதமான ஐஸ்வர்யத்துல ஞானம் அப்படிங்கிறதும் ஒரு ஐஸ்வர்யம். அப்ப அவர்கிட்ட அந்த சக்தி இருக்கிறதுனால அப்ப அவரை ஞானம் அப்படின்னு சொல்றதுலயும் தப்பு கிடையாது. ஓகேவா? சரி, இப்ப இதையா டிஸ்கஸ் பண்ண புரிஞ்சுச்சா இல்லையா? பிரபுஜி, பரமாத்மா வந்து ஷீரோகதசாயி விஷ்ணு இப்ப இந்த லிவிங் என்டிட்டிஸ் கிட்ட தான் இருக்கிறாரு, ஆன்மீக லோகத்துல இல்லைன்னு சொன்னீங்க. அது எப்படின்னு பிரபு புரிஞ்சுக்கிறது? இப்ப நம்ம வந்து முக்தி அடைஞ்ச பிற்பாடு அங்க வந்துட்டு அந்த ரூபமோ இல்ல ஏதோ நம்மளுக்கு கிடைக்க போகுது. இப்ப அவங்களுக்குள்ளரே பரமாத்மா வந்து கனெக்ஷனுக்கு இருக்க மாட்டாங்களா? இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கா? இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 18 ஸ்லோகம் எடுக்கணும்னு நினைச்சனே. 11 தான் வந்திருக்குமா? சரி, ஓகே. கேளுங்க. பிரபு, பரமாத்மா ஆன்மீக